அத்தியாயம் 1. கண்ணாடி கூண்டுக்குள் அந்த பொம்மை பெண் நேர்த்தியாய் சேலை கட்டி ஒரே திசையில் கடை திறக்கப்பட்ட தினத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள். 3 பாலித்தீன் பைகளையும் மார்போடு அழுத்தி கொண்டு நின்றாள் அஞ்சனா. ஒரு கை நீட்டி தூறல் நின்று விட்டதா என்று பார்த்தாள். கை உடனே நனைந்து முழங்கைக்கு தவழ்ந்து நீர் சொட்டியது. கார்களில் போகிறவர்களை பொறுமையாய் பார்த்தாள். வீட்டில் கார் இருந்து என்ன? அவர் பெங்களூரில் இருந்து வந்ததும் தினம் அரை மணி நேரம் ஒதுக்கச் சொல்லி ஒரே வாரத்தில் டிரைவிங் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் காருக்கு ஒரு டிரைவர் நியமிக்க சொல்ல வேண்டும். ஒரு ஆட்டோவாவது காலியாக போகிறதா? அஞ்சனாவை நல்ல வெளிச்சத்தில் வர்ணிக்க அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம். அவள் பார்க்கிற ரிஸ்ட் வாட்சில் நாமும் எட்டி பார்த்தால் மணி 7:45. நட்சத்திரங்களை எல்லாம் ஜீரணம் செய்துவிட்டு வானம் பூமியை டாய்லெட்டாக உபயோகித்துக் கொண்டிருந்தது. நெடுநேரமாக, மிக நிதானமாக. இவளோடு காத்திருந்த ஒரு அம்மாள் நனைவதை பொருட்படுத்தாமல் சாலையில் நடந்துவிட்டாள். அஞ்சனாவால் இயலாது. காரணங்கள் 3. 1. வாங்கியுள்ள துணி வகைகள் நனைந்துவிடும். 2. மழையில் நனைந்தால் உடனடியாக ஜலதோஷம். 3. நனைந்த அஞ்சனாவை கண்கள் மேன்மேலும் கொத்தும். கடந்த ஆட்டோவை கைத்தட்டி ஆட்டோ என்று கத்தி அழைத்து அவனும் பெரிய மனதுடன் திரும்பி அருகில் வந்து நிறுத்த, டான்சி நகர் வரியாப்பா? எனக்கு ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஷெட்டு வரலம்மா, டபுள் சார்ஜ் தரேன்ப்பா. ஆனால் அந்த பணக்கார ஆட்டோ டிரைவர் அவள் ஆஃபரை உதாசீனப்படுத்தி வண்டியை திருப்பிக் கொண்டு போயே விட்டான். தேங்கின மழை நீரில் டயர் புரண்டதில் சிதறிய சகதி புடவையில் படாமல் அவசரமாக விலகி நின்று கொண்டு ஸ்டூபிட் என்று லிப்ஸ்டிக்கின உதடுகளுக்குள் திட்டினாள். பஸ் உண்டு, அதோ பஸ் ஸ்டாப். போய் நின்றால் கிடைக்கும், ஏறிவிடலாம். ஆனால் போவதற்குள் உள்ளாடை வரை தெப்பமாய் நனைவது நிச்சயம். ஒரு குடை கூட கொண்டு வரவில்லையே. யாருக்கு தெரியும் கோடையில் இப்படி மழை கொட்டும் என்று? உள்ள வந்து வேணும்னா உட்காருங்கம்மா என்றான் இவளை வெகு நேரமாக ஸ்ட்ரா இல்லாமல் உறிஞ்சி கொண்டிருந்த சிப்பந்தி. இல்ல வேணாம் என்றாள். யாருக்காச்சும் ஃபோன் செய்யணும்னா செஞ்சுக்கங்க. யாருக்கு செய்வது? இங்கே உறவினர்கள் எவரும் இல்லை. அவருடைய நண்பர்களைத்தான் தெரியும். உடனே நினைவுக்கு வந்தால் பிரீத்தி, அவருடைய நண்பர் தனபாலின் மனைவி, லேடிஸ் கிளப் செக்ரட்டரி. என்னையும் கிளப்பில் சேரச் சொல்லி பலமுறை வற்புறுத்துபவள், அடிக்கடி வீட்டுக்கு வருபவள், தனியாக வெள்ளை மாருதி எடுத்துக்கொண்டு ஊரெல்லாம் சுற்றுபவள். இங்கே டி நகரில்தான் வீடு. ஃபோன் நம்பரும் தெரியும். ஃபோன் செய்து கேட்க அவ்வளவு பெரிய உதவியாயுது. ஆனால் இந்த மழை சனியன் நிற்பதாக இல்லையே. அஞ்சனா உள்ளே வந்தாள். கவுண்டரில் ஃபோனை அணுகி கேஷியரிடம் அனுமதி வாங்கி டயல் செய்தாள். ஹலோ என்றான் எதிர்முனையில் தனபால். நான் அஞ்சனா ரமேஷ் பேசுகிறேன் சார். ஹலோ மேடம், ஹவ் ஆர் யூ? ஃபைன். பிரீத்தி இருக்காங்களா? 1 மினிட். ஹலோ, பிரீத்தி பேசுகிறேன். என்ன சொல்லுங்க அஞ்சனா, கிளப்பில் சேர்றதா முடிவெடுத்துட்டீங்களா? அதில்லை, இப்போ நான் உங்கள் ஏரியாவிலேருந்து தான் பேசுகிறேன். ஷாப்பிங் வந்தேன், முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கும் வரலான்னு இருந்தேன். ஜவுளி கடை வாசல்லையே 1.25 மணி நேரமாக நிற்கிறேன். மழை நிற்கலை, ஒரு ஆட்டோவும் வரமாட்டேங்கிறான். அவர் பெங்களூர் போயிருக்காரு, வீட்டில் யாரும் இல்லை. உங்களை இப்போ உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணணும், அவ்வளவுதானே? பஸ் ஸ்டாப்புக்கு போனாலே போதும், ஆனால் நனைஞ்சிடுவேன். சாரி, உங்களை தொந்தரவு செய்கிறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தான் வேலை இல்லாமல் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த கடையிலேருந்து ஃபோன் செய்கிறீங்க சொன்னாள். ரைட், அங்கேயே இருங்க. 2 நிமிஷத்தில் என் ஹஸ்பண்ட் வண்டி எடுத்துக்கிட்டு அங்கே வருவார். உங்கள் வீட்டில் விட்டுடுவார். இல்லை வந்து அவர் எதுக்கு வந்து? நான் 2 கையிலையும் மருதாணி வச்சுருக்கேன். தட் இஸ் த சிம்பிள் அண்ட் சில்லி ரீசன். வருவார், வெயிட் பண்ணுங்க. ஃபோனை வைத்த அஞ்சனாவுக்கு ஏண்டா ஃபோன் செய்தோம் என்றாகிவிட்டது. இவள் வருவாள் என்று பார்த்தால் கணவனை அனுப்பி வைக்கிறேன் என்கிறாள். அந்த தனபால் ஒழுங்கான விதத்தில் பார்ப்பதே இல்லை. என்னை பார்த்து விட்டாலே உடனே அசட்டுத்தனம் சேர்த்து கொண்டு என்னை சிரிக்க வைக்கிற முயற்சியில் ஜோக் சொல்ல ஆரம்பித்து விடுவான். அவனுடன் இந்த நேரத்தில் தனியாக அவன் வரும் வரைக்கும் காத்திராமல் நனைந்தாலும் பரவாயில்லை என்று ஓடிவிடலாமா? ஃபோனில் பேசிவிட்டு காணாமல் போனால் அது நாகரிகமில்லை. ஆனால் அவனுடன் ஒரே காரில் போவதும் கசந்தது. அஞ்சனா குழப்பத்தில் இருந்தபோதே கடைவாசலில் வெள்ளை மாருதி வந்து நின்று தனபால் ஏக்கி பின்கதவை உள்பக்கமாக திறந்து வைத்து கமின் குவிக் என்று அவசரப்படுத்தினான். அஞ்சனா ஏறி கதவை சாத்துவதற்குள் மேனியில் பட்ட சில துளிகளுக்காக சிலிர்த்தாள். தனபால் சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். அவளை திரும்பி பார்த்து புன்னகைத்தான். ஸ்டார்ட் செய்தான். சிகப்பு ஸ்வெட்டரின் பாக்கெட்டில் இருந்து எடுத்து சிக்லெட்ஸ் என்று நீட்டினான். இவள் வாங்காமல் தேங்க்ஸ் என்றாள். என்னை பஸ் ஸ்டாப்பில் விட்டாலே போதும் சார். நல்ல கதை. ரமேஷ்கிட்ட யார் பாட்டு வாங்குறது? எங்கே போயிருக்கான்? பெங்களூர். எப்போ வரான்? நாளைக்கு. உங்களுக்கு டிரைவிங் தெரியாதா? ரொம்ப சுலபம். உங்கள் இன்டெலிஜென்ஸுக்கு 4 நாள் போதும். கார் டிரைவிங் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமா என்ன? அவன் சட்டென்று மௌனமானான். அதன் பிறகு இவளும் பேசவில்லை, அவனும் பேசவில்லை.
சைதை பாலத்தில் ஏறி வேளச்சேரி சாலையில் பிரிந்து டான்சி நகருக்கு வந்து அவளின் நவீன தனி வீட்டின் முன் கார் நிறுத்தும் வரை இருவரும் மௌனம். மழை மட்டும் நிற்பதா இல்லை. அஞ்சனா இறங்கி கொண்டு பைகளுடன் கைகூட தேங்க்ஸ் சொன்னாள். நேற்று லைப்ரரி புக்கு ஒன்று உங்கள் வீட்டில் வச்சுட்டேன், அதை எடுத்துக்கலாமா என்று இறங்கினான் தனபால். அஞ்சனா லேசாக துடிப்புயர்ந்த இதயத்துடன் கதவு சாவி பொருத்தி திறந்தாள். உள்ளே வந்தார்கள். ஒரு கப் காப்பி கிடைக்குமா என்றான் தனபால் டீபாய் கீழே இருந்த தட்டில் தன் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு. தலைவலி தாங்கல என்னும் பின் குறிப்புடன். உட்காருங்க என்றாள். உள்ளே சென்றாள். காப்பி தயாரிப்பதில் ஈடுபட்ட அஞ்சனாவை வர்ணிக்க இப்போது அவகாசம் இருக்கிறது. செக்கச்செவேல் நிறமெல்லாம் இல்லை, மாநிறம்தான். ஆனால் சரேல் என்ற அந்த இடுப்பின் வளைவுகள் ஒன்ஸ் மோர் பார்க்க வைப்பவை. செதுக்கின இதழ்களில் அருந்தாமலே ஒரு பெகு போதை கண்டிப்பாய் கிடைக்கிறது இலவசமாக. இடுப்பு வரை தவ்வி தவ்வி வழியும் கூந்தல், காதருகே வெட்டிவிடப்பட்ட அதன் கற்றைகள், முன்னுச்சியில் தவழும் ஒரு கொத்து ரோம துடிப்பு, ஒரு மௌன அழைப்பு. சிரிக்கிற பெண்களை பார்க்கின்ற கண்ணுக்கு அழைப்பது போல் ஒரு சித்த துடிப்பு என்கிற வரிகளை கண்ணதாசன் இவளின் சிரிப்பை பார்த்த கையோடு எழுதியிருக்க வேண்டும். விரைவில் செத்துப்போகப் போகிற அஞ்சனாவை இவ்வளவு வர்ணித்தது போதுமே. அத்தியாயம் 2. ஒரு முன்னர் நடந்த கதை. கணபதிராம் தன் மேஜையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தான். லெட்ஜர்களை மூடி நகர்த்தி, பேனா பென்சில்களை பிளாஸ்டிக் டம்ளரில் எடுத்து போட்டு, காகிதங்களை அடுக்கி நேரம் பார்த்தான். 4:50. 10 நிமிடங்களை கரைக்க ஜன்னல் வழியே 7 மாடிகளுக்கு கீழே இயக்கத்தில் இருக்கும் சாலையை பார்த்தான். முந்த துடிக்கும் வகை வகையான வாகனங்கள், தண்ணீர் சிந்திக்கொண்டே வாட்டர் லாரி, டிக்கியில் சைக்கிள் கவ்வின அம்பாசிடர், லேடி சைக்கிளில் சுடிதாரினி, பஸ் ஸ்டாப்பில் முகம் களைந்த மக்கள். பியூன் வந்து, சார் மேனேஜர் உங்களை கூப்பிடுறாரு என்றான். கணபதிராம் நாற்காலி நகர்த்தி எழுந்தான். மேனேஜரின் குளிர் அறைக்குள் நுழைந்தான். மேனேஜர் குண்டூசியால் பல்குத்தி துப்பிக்கொண்டே, ஓகே, நாளைக்கு உங்க மேஜையில் இருக்கும், கூரியர்ஸ் அனுப்பிடுறேன், ரைட் என்று போனில் பேசி வைத்தார். கணபதிராம், ஹெட் ஆஃபீஸ் போன் தான் நான் பேசினது. வள்ளியப்பா ட்ரேடிங் அண்ட் கோ டிஸ்பியூட் சம்பந்தமான நம்ம ஸ்டேட்மெண்ட் நாளை காலையில் அவங்களுக்கு வேணுமா? சார் புள்ளி எடுத்தாச்சு சார், முறையா ஸ்டேட்மெண்ட்டாக தான் இன்னும் தயாரிக்கல. நாளை காலையில் வந்ததும் முதல் வேலையா? நான் ஃபோனில் என்ன சொன்னேன்னு கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. 1 மணி நேரம் கூட ஆகாது, கொஞ்சம் உட்காந்து முடிச்சு கொடுத்துருங்க. டைப்பிஸ்ட் பானுவை இருக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் முடித்ததும் அவங்க டைப் அடிச்சு அதுக்கப்புறம் அதை கூரியரில் சேர்த்துட்டு தான் நானே வீட்டுக்கு போக போகிறேன். இல்லை சார், வந்து இன்னைக்கு வீட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, போங்க, எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. மேனேஜர் வேறு வேலையில் ஈடுபட துவங்க எரிச்சலாக வெளியே வந்தான் கணபதிராம். தன் நாற்காலியில் அமர்ந்தான். வீட்டில் அனு காத்திருப்பாள். முகம் கழுவி, தலை சீவி, உடை மாற்றி, ஹேண்ட்பேக் எடுத்து தயாராய் வைத்து கொண்டு காத்திருப்பாள். காலையில் புறப்பட்ட போது அவ்வளவு உறுதியாக சொன்னேன், அனு இன்னைக்கு சாயங்காலம் 5:15 டான்னு வந்து நிற்பேன், நீ ரெடியா இருக்கணும், சினிமா போகிறோம், சினிமா முடிஞ்சதும் ஹோட்டல் போகிறோம். மாடி வீட்டில் ஃபோன் இருக்கிறது, அழைத்து சொல்லிவிடலாம். எப்படியும் 2 மணி நேரமாகும் இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து முடிக்க. அனாவசியமாய் மென்மேலும் காக்க வைப்பதை விட. கணபதிராம் ஃபோன் எடுத்தான். எக்ஸ்கியூஸ் மீ, கீழே அணுவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? நான் அவள் ஹஸ்பண்ட் பேசுகிறேன். காத்திருந்தான். ஹலோ என்றாள் அனு. அனு ரெடி ஆயிட்டியா? 1/4 மணி நேரமாச்சு. அது வந்து அனு, சினிமாவுக்கு நாளைக்கு போகலாமா? அங்கே ஆஃபீஸில் திடீர்னு மேனேஜர் கூப்பிட்டு ஒரு அர்ஜென்ட்டான வேலை கொடுத்துட்டாரு, வர லேட் ஆகும், அதானே? ஆமாம்மா, நாளைக்கு கண்டிப்பாக. வேணாம், ப்ராமிஸ் பண்ணாதீங்க, உங்களால் முடியாது. எப்போ வேணாலும் வாங்க, சின்சியர் ஒர்க்கர்னு ஆஃபீஸில் மெடல் கொடுத்தா வாங்கி சட்டையில் குத்திக்கிட்டு வாங்க. அனு, நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவும் சொல்ல வேணாம். ஆஃபீஸ் போனில் அரட்டையானு உங்கள் மேனேஜர் சத்தம் போட போகிறாரு, வச்சுட்டு வேலையை பாருங்க, வச்சிடுறேன். வைத்து விட்டாள். கணபதிராம் பெருமூச்சு விட்டான். அவள் கோபம் மகா நியாயமானது. திட்டமிட்டு இயலாமல் போனது இது 4வது முறை. சோதனையாக ஏதாவது வேலைகள். ஒரு முறை யூனியன் மீட்டிங், ஒரு முறை மேனேஜர் தனக்கு குழந்தை பிறந்ததற்கு கொடுத்த பார்ட்டி என்று எப்படியாவது ஒரு தடை முளைத்து, சார் முடிச்ச வரைக்கும் கொடுத்தா டைப் அடிச்சிடுவேன் என்று வந்த டைப்பிஸ்டை எரிச்சலோடு பார்த்தான் கணபதிராம். நீ வேற ஏமா எரிச்சல் ஊட்டுற? 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் எனக்கு. பட்பட்டென்று லெட்ஜர்களை விரித்தான். குறிப்பிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை தயாரித்து கொடுத்துவிட்டு கணபதிராம் புறப்பட்டு தனது ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்த போது மணி 7. நுங்கம்பாக்கத்தில் இருந்து அவன் மயிலாப்பூர் வந்து தனது ஜோஷி அப்பார்ட்மெண்ட்ஸில் ஜே பிளாக் வந்து நிறுத்தி படிகள் ஏறி தன் வீட்டு வாசலில் நின்று அழைப்பு மணி பித்தானை அழுத்தின போது மணி 7:40. வந்து திறந்த அனு என்று இருந்தாள். காட்டன் நைட்டியில் இருந்தாள். பின்னலை பிரித்துவிட்டு லூஸாக முடிச்சிட்டு இருந்தாள். உதடுகளில் லேசான துடிப்பு இருந்தது. அனு டார்லிங், கோபம் போகலையா? மௌனமாக இருந்தாள்.
நெருங்கி அவள் தோளில் கை வைத்தான். சாக்கோபார் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அனு. எனக்கு வேணாம். இதோ பாரு, நான் வேணும்னே உன்னை ஏமாத்துறேனா? பின்ன எதுக்காக ப்ரோக்ராம் போடணும்? எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இல்லை. எதிர்பார்க்க வச்சுட்டு அதை கலைச்சா தாங்க முடியாதுங்க. நமக்கு கல்யாணமாகி 2 வருஷம் கூட இன்னும் ஆகலை. கல்யாணமான புதுசில் ஒரு வாரம் டூர் போயிட்டு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் அத்தி பூத்த மாதிரி எப்போவாவது ஒரு சினிமா, வேற ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கா இங்கே? பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லை. டிவி பார்த்தா எரிச்சல் தான் அதிகமாகுது. நீங்களும் லேட்டாக வந்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நான் என்ன உங்களை ஊட்டி காஷ்மீர்னு அழைச்சிட்டு போக சொல்கிறேன்னா? ஒரு சினிமா ஆசை கூட நிறைவேறலைன்னா எனக்கு வாழ்க்கையில் வேற என்னதாங்க இருக்கு? முடிச்சிட்டியானு? எனக்கு உன்னை அழைச்சிட்டு போகணும்னு ஆசை இல்லையா? சோதனையாக பிளான் போடுற அன்னைக்கு ஏதாச்சும் இடைஞ்சல் வந்துடுது. அங்கே ஆஃபீஸில் நான் என்ன ஜாலியாவா அந்த அவசர வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு இருப்பேன்? சொன்னபடி அழைச்சிட்டு போக முடியலையேன்னு எனக்கு மட்டும் குற்ற உணர்ச்சி இருக்காதாம்மா? கவர்மெண்ட் ஜாப்னா தட்டி கழிக்கலாம். பிரைவேட் கம்பெனி ஒத்துழைச்சாகணும். குனியணும் குலையணும். இல்லைன்னா வீட்டுக்கு போயிட்டு வாடா தம்பின்னு அனுப்பிச்சிடுவானோ? என்னை என்ன பண்ண சொல்கிற? கணபதிராம் சோஃபாவில் அமர்ந்து நெற்றியை ஒற்றை கையால் தாங்கி பிடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். அவன் தோளை தொட்டால் அனு. திரும்பி பார்த்தான். கையில் காப்பியுடன் வாயில் புன்னகையுடன் நின்றாள். சாப்பிடுங்க. உங்கள் அலுப்பும் சூழ்நிலையும் புரியாமல் இல்லைங்க. போட்ட பிளான் படி போக முடியலையேங்கிற வருத்தத்தில் படபடன்னு பேசிட்டேன். சாரிங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனா? அவன் அருகில் அமர்ந்தாள். அவள் கையை எடுத்துக்கொண்டு, இல்லை அனு, உனக்கு உரிமை இருக்கு. இப்படி உடனே சாந்தமாகி என்னை அன்பால நினைக்கிறப்பாரு. அப்பதான் என் குற்ற உணர்ச்சி இன்னும் குறுகுறுங்குது என்றான். அதெல்லாம் எதுவும் இல்லை. இதுக்கு போய் பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு. நாளைக்கு போனா போச்சு. என்ன சமைக்கட்டும்? நத்திங். ஹோட்டல் போகலாம், பீச் போகலாம். இதுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாதே என்று எழுந்தான். 10 நிமிஷத்துல நான் ரெடி ஆயிடுறேன். நீயும் ரெடி ஆகிடு. பீச்சுக்கு வேணாங்க. ஏன் அனு? அதை விட முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? உதடுகளை கடித்து கொண்டு குனிந்த பார்வையுடன், சொல்ல வெக்கமா இருக்கு என்றாள். வெக்கமா இருக்கா? அப்படி என்ன இடத்துக்கு போகணும்? லேடி டாக்டர் கிளினிக்குக்கு. ஏன், உடம்பு சரியில்லையானு? ஆமா. என்ன பண்ணுது? ஐயோ போங்க என்று தன் முகத்தை 2 கைகளாலும் மூடிக்கொள்ள விவரம் புரிந்து கொண்ட கணபதிராம் அவளை உற்சாகம் ததும்பின முகத்துடன் அணுகி அவள் கைகளை விலக்கி கண்களை ஊடுருவி பார்த்து என்றான். என்றாள். மை காட் என்று அவளை அணைத்து கொள்ள முற்பட்ட போது, மெதுவா, பையனை நசுக்காதீங்க என்றாள். பையன்தானா? கண்டிப்பா இல்லை, எனக்கு பொண்ணு தான் வேணும். இன்னொரு ஆயுள் கைதி இந்த உலகத்துக்கு வேணாங்க. எத்தனை நாள் தள்ளியிருக்கானு? 15 நாள். ஏன் எனக்கு சொல்லலை? போன தடவை 1 வாரம் தள்ளினதுக்கு உங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு கடைசியில் பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சே. அதனால தான் 2 வாரம் தாண்டட்டும்னு இருந்தேன். நான் மாடி வீட்டுக்கு போய் முதல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேனு என்று அவள் கன்னத்தில் தட்டின இடத்தில் குனிந்து முத்தமிட்டு விட்டு ஹையா என்று அனாவசியமாய் கத்திவிட்டு வெளியேறினான் கணபதிராம். அத்தியாயம் 3. அஞ்சனா காப்பி எடுத்து வந்து டீப்பாயில் வைக்கப் போகும் முன்பு தனபால் கை நீட்டி வாங்கி கொண்டு வழக்கமான ஒரு அசட்டு சிரிப்பை இதழ்களில் பொருத்தி கொண்டான். காப்பி சாப்பிட்டு விட்டு மரியாதையாக போய்விடுவானா, இல்லை ஏதாவது அபத்தமாக வம்பு செய்ய போகிறானா? தனபால் 1 கப் காப்பி குடித்து விட்டு, பிரமாதம்ங்க காப்பி. காப்பி தூள், பால், சர்க்கரை தான். ஆனால் எல்லாராலையும் இப்படி காப்பி போட முடியுதா? பிரீத்தியும் போடுவா. பல சமயம் அவளுக்கே பிடிக்காம பேசின்ல ஊத்திடுவா என்றான். வெளியே மழையின் சத்தம் நிரந்தர பின்னணியாக தொடர்ந்தது. அவள் பல் தெரியாமல் சிரித்தாள். உள்ளே படுக்கை அறையில் டெலிஃபோன் ஒலித்தது. எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு உள்ளே வந்தாள். எடுத்தாள். ஹலோ, திஸ் இஸ் என்று தன் எண்ணை சொன்னாள். தெரியும், பேசுறது திருமதி அஞ்சனா ரமேஷா? ஆமா, நீங்க யார் சார்? சொல்றேம்மா. உன் வாழ்க்கையில கடைசி ஆசை என்னம்மா? என்ன சொல்றீங்க என்றாள் குழப்பமாய். கடைசி ஆசை எப்போ கேட்பாங்க? யோசிமா. நிறைவேறக்கூடியதா ஏதாச்சும் இருந்தா சீக்கிரத்துல நிறைவேற்றிக்கிறது நல்லது. ஹலோ, யார் நீங்க? மீச வச்ச ஒரு ஆம்பளை. எதிர்முனை வைக்கப்பட்டது. இவள் ஹலோ ஹலோ என்று தட்டிவிட்டு வைத்தாள். வியர்த்தாள். பெட்ரூம் வாசலில் நிலையில் கையை ஊன்றிக்கொண்டு நின்றான் தனபால். எனி ப்ராப்ளம்? சொல்வதா? இது என்ன ஃபோன் இப்படி விசித்திரமாய்? கடைசி ஆசை என்ன? கடைசி ஆசை எப்போ கேட்பார்கள்? என்ன அர்த்தம்? மிரட்டலா? கொலை மிரட்டலா? எனக்கா? நான் யாரை என்ன செய்தேன்? இது விஷமத்தனமான விளையாட்டு. ஃபோன் நம்பரையும் பெயரையும் தெரிந்து கொண்டு யாரோ நடத்தும் விளையாட்டு. ஒண்ணுமில்லங்க. அப்புறம் என்றாள் அவனிடம். அப்போ நான் வரேன். தனபால் வாசலில் செருப்பணிந்து ஒரு முறை திரும்பி பார்த்து, உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கே, ஃபோன்ல என்னங்க? ஏதாச்சும் உதவக்கூடியதா இருந்தா நான் உதவுறேன் என்றான். வேணாம், ஒண்ணுமில்ல, நீங்க போங்க. தனபால் தோள்களை குலுக்கி கொண்டு தன் காரில் ஏறி புறப்பட்டு செல்ல வானத்தில் மின்னல் நதி, இடி மத்தளம், சீரான மழை, அடம்பிடிக்கும் குழந்தையாய் காற்றின் கபடி கபடி.
கதவை சாத்தினாள் அஞ்சனா. தனபாலிடம் சொல்லியிருக்கலாமோ? சொன்னால் அவன் என்ன செய்துவிட முடியும்? இது என்ன விசித்திர ஃபோன்? மறுபடி பேசின உரையாடல்களை நினைத்து பார்த்தாள். அந்த குரலில் ஒரு கம்பீரம், உறுதி, எகத்தாளம் எல்லாம் இருந்தது. நிச்சயமாக அது ஒரு விஷமக்காரனின் செயலாகத்தான் இருக்க வேண்டும். எனக்காவது கொலை மிரட்டலாவது நினைத்தாலே சிரிக்க தோன்றுகிறது. படுக்கை அறைக்கு வந்தாள் அஞ்சனா. நகைகளை கழற்றி வைத்தாள். சேலையை அவிழ்த்துவிட்டு இரவு உடை அணிந்து கொண்டாள். ஏதாவது அர்ஜென்ட் என்றால் தொடர்பு கொள்ள ரமேஷ் கொடுத்து சென்ற பெங்களூர் தொலைபேசி எண்ணை மேஜை டிராயரில் இருந்து எடுத்தாள். அது ஒரு லாட்ஜின் எண். வழக்கமாக தங்கும் லாட்ஜ். எஸ்டிடி கோட் எண் சுழற்றி பிறகு இந்த எண் சுழற்றி, மிஸ்டர் ரமேஷ் ரூமுக்கு கனெக்ஷன் தாங்க. ரமேஷ் ஃப்ரம் மெட்ராஸ். வெயிட் ப்ளீஸ். காத்திருந்தால் நகம் கடித்து கொண்டு. ஹலோ ரமேஷ் என்றான். நான் தான். எப்படி இருக்கீங்க? ஃபைன். என்ன அஞ்சனா, போர் அடிக்குதா? நாளைக்கு வந்துடுவேன். சரிங்க. இங்கே தயங்கினாள். சொல்லு. சொல்லலாமா? இந்த ஃபோனை சொல்லலாமா? அனாவசியமாய் பெங்களூரில் வேலையாய் இருப்பவருக்கு டென்ஷன் ஏற்படுத்த வேண்டுமா? இது சில்லித்தனமான ஃபோன் தான். அர்த்தமற்றது. இக்னோர் செய்ய வேண்டியது. உடனடியாக ஃபோனில் சொல்லி கலவரப்படுத்த வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் அற்றது. நாளைக்கு வந்ததும் சொல்லிக்கொள்ளலாம். என்ன அஞ்சனா, அங்கே என்ன? ஒன்றுமில்லைங்க. ஏதோ சொல்ல வந்தியே. இங்கே 2 மணி நேரமாக மழை. அதைத்தான் சொல்ல வந்தேன். நாளைக்கு வந்துடுவீங்க தானே? ஷூர். ஏன்? தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்கு. என்னது ஆச்சரியமாக சொல்கிற? இதான் முதல் தடவையா நீ தனியாக வீட்டில் இருக்கிறது? இன்னைக்கு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்கு. என் ஆஃபீஸ் செக்யூரிட்டிக்கு ஃபோன் செஞ்சு பேசி யாரையாச்சும் நம்ம வீட்டுக்கு அனுப்ப சொல்லட்டுமா அஞ்சனா? இல்லை, வேணாம். இது மாதிரி சொன்னதே இல்லையே. வீடியோவில் ஒரு பேய் படம் போட்டு பார்த்தேன், அதான். அவ்வளவுதானே? நல்லா பயந்தப்போ. தைரியமாக தூங்கு. வேற ஏதாச்சும் காமெடி படம் பாரு. சார்லி சாப்ளின் கேசட் இருக்கே நம்மக்கிட்ட, பாரு. தூங்கு. நாளைக்கு மத்தியானம் ஃப்ளைட்டில் புறப்பட்டுடுவேன் அஞ்சனா. வந்த வேலை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. சரிங்க என்றபோது வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. காலிங் பெல்ல அடிக்குதாங்க? ஆமாங்க. வச்சுட்டு போய் யாருன்னு பாரு. 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்னை கூப்பிடு. ஒரு தகவல் சொல்லணும் உங்ககிட்ட. சரிங்க. அஞ்சனா ரிசீவரை வைத்தாள். அழைப்பு மணி மீண்டும் ஒலித்தது. வாசலை அணுகினாள். கதவில் மேஜிக்கை இல்லை. ஆனால் சேஃப்டி லாட்ஜ் இருந்தது. அந்த வலுவான சங்கிலியை எடுத்து பொருத்திவிட்டு தாழ்பாலில் கை வைத்து கொண்டே, யாரு என்றாள். உங்க ஏரியாதாம்மா. அம்மாவுக்கு ஃபிட்ஸ் வந்துடுச்சு. அர்ஜென்ட்டாக டாக்டருக்கு ஃபோன் பண்ணணும். கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. குரலில் இருந்த பதட்டத்தையும் அவசரத்தையும் நம்பினாள். அஞ்சனா சேஃப்டி லாட்ஜ் சங்கிலியை விடுவித்தாள். கதவை திறந்தாள். திறந்த வினாடியே ஒரு வலுவான கரத்தால் கழுத்தில் பிடிக்கப்பட்டாள். அவன் உள்ளே வந்தான். மலைக்கோட்டு அணிந்திருந்தான். அதற்கான தொப்பியும் அணிந்திருந்தான். கைகளில் ரப்பர் உறைகள். ஈரமாக தண்ணீர் சொட்டிக்கொண்டே உள்ளே வந்தான். அவன் வலது கரம் அஞ்சனாவின் கழுத்தில் பிடித்திருந்த பிடியில் அவளுக்கு விழிகள் பீதியில் விரிந்தன. பேச்சு தடங்கள் ஏற்பட்டது. பேச்சு எழும்பவில்லை. கண்களில் திகில் முகாமிட்டது. கதவை காலால் சாத்தினான். மற்றொரு கையை கோட் பாக்கெட்டுக்குள் நுழைத்தான். வெளியில் எடுத்தது ஒரு நீளமான கம்பி சுருள். வெளியே எடுத்ததும் அது ஸ்பிரிங் ஆக்ஷனில் விரிந்து நீளமானது. சட்டென்று கையை அவள் கழுத்திலிருந்து எடுத்துவிட்டு அவளுக்கு எந்த சந்தர்ப்பமும் அளிக்காமல் உடனே 2 கைகளாலும் கம்பியின் 2 முனைகளை பற்றி கொண்டு அதை அவள் கழுத்தில் சுற்றினான். அஞ்சனா தவித்து திமிரினாள். 2 கைகளையும் எதிரெதிர் திசையில் கம்பியுடன் அவன் தன் பற்களை கடித்து கொண்டு இழுத்தான். குரலே எழும்பாமல் கைகளை உதறி கால்களை உதறி துடித்து கடைசி வினாடி உயிர் போராட்ட துடிப்புகள் யாவும் பயனற்று போய் அஞ்சனா விரைத்த விழிகளுடன் செத்துப்போனாள். தொய்ந்து சரிந்தாள். அவன் அந்த கம்பியை சின்ன வட்டமாக நிதானமாக சுருட்டினான். எடுத்த பாக்கெட்டுக்குள்ளேயே வைத்து கொண்டான். புறப்படும் முன்பு நின்றான். ஒரு வினாடி அஞ்சனாவின் இறந்த உடலை பார்த்தான். அவன் கண்கள் சிகப்பாயின. கண்ணசதை அதிர தலையை 2 முறை உலுக்கி கொண்டான். திடீரென்று தனது முன்னெற்றியில் பளிச்சென்று அரைந்து கொண்டான். 2 கைகளாலும் முகத்தை பொத்தி கொண்டான். மெல்ல கைகளை விலக்கி மீண்டும் பிணத்தை பார்த்தான். நோ நோ என்றான். மீண்டும் தலையை குலுக்கி கொண்டான். மண்டியிட்டு அமர்ந்தான். அவளின் கையை பிடித்து நாடி துடிப்பை சோதித்தான். விடுவித்தான். வெட்டின மட்டை போல அது கீழே விழுந்தது. குனிந்து நெஞ்சில் தன் காதை வைத்து பார்த்தான். திடுக்கிட்டு எழுந்து கொண்டான். மீண்டும் தன் நெற்றியில் அரைந்து கொண்டான். சுற்றும் முற்றும் பார்த்தான். படுக்கை அறை தெரிந்தது. உள்ளே வந்தான். படுக்கை மேல் இருந்த விரிப்பை உருவி எடுத்துக்கொண்டு பிணத்திடம் திரும்பினான். சீராக போர்த்தினான். முகத்தையும் மூடினான். சாரி என்றான் வாய்விட்டு. மீண்டும் படுக்கையறை வந்து டெலிஃபோனை வெறித்தான். அதை எடுக்கச் சென்றான். கையை பின்னால் இழுத்து கொண்டான். வெளியேறினான். வாசலுக்கு நடந்தவன் நின்று மீண்டும் பிணத்திடம் வந்து
போர்வை விலக்கி அவளின் முகம் பார்த்தான். உச் உச் என்று பரிதாப ஒலி சிந்தினான். ஓடினான். விருட்டென்று வெளியேறி கொட்டுகிற மழையில் நடக்க ஆரம்பித்தான் விரைவாக. அத்தியாயம் 4. காரை வேளச்சேரி மெயின் ரோட்டில் நிதானமாக செலுத்தி கொண்டிருந்த தனபால் திடீரென்றுதான் தான் டார்ச் லைட்டை அஞ்சனா வீட்டின் டீப்பாய் மேலேயே வைத்துவிட்டது நினைவிற்கு வந்தது. காரில் இருந்து டார்ச் லைட்டுடன் உள்ளே சென்றதும் காஃபி சாப்பிடும்போது டீப்பாய் மேல் வைத்ததும் நன்றாக நினைவில் இருந்தது. டார்ச் லைட்டை நாளைக்கு கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த காரணத்துடன் மீண்டும் ஒரு முறை அஞ்சனாவை பார்க்க முடிகிறதே என்கிற சின்ன அல்பத்துடிப்பு எழுந்தது. தனபாலுக்கு அஞ்சனாவை பார்க்கும் போதெல்லாம் இது தப்பு என்று தெரிந்தாலும் ஒரு கிக். ஒரு சமயம் பாரில் ரமேஷுடன் பீர் அருந்திவிட்டு மிதப்பில் இருந்தபோது, என்ன சொல்லு, உன் பொண்டாட்டி ஒரு அடிக்கிற அழகுடா, யூ ஆர் லக்கி என்று விட்டு ரமேஷின் முகம் போன போக்கை பார்த்து, சாரிப்பா, ஏதோ மனசுல இருந்ததை உளறிட்டேன், தப்பா நினைச்சுக்காத என்று 10 முறை மன்னிப்பு கேட்டவன். எல்லை மீறுகிற எண்ணம் எல்லாம் கிடையாது. ஆனால் அஞ்சனாவை பார்ப்பதில், அவளுடன் பேசுவதில் ஒரு தனி த்ரில், சுகம். தனபால் காரை திருப்பி மீண்டும் டான்சி நகருக்கு ஓட்டினான். அத்தியாயம் 5. பெங்களூர். லாட்ஜ் அறையில் படுக்கையில் படுத்திருந்தான் ரமேஷ். கையில் ஆங்கில நாவல் வைத்திருந்தான். திடீரென்றுதான் யோசித்தான். 2 நிமிடங்கள் கழித்து அஞ்சனாவை மீண்டும் போன் செய்ய சொன்னேனே, ஏன் செய்யவில்லை? ஒருவேளை தொடர்பு கிடைக்கவில்லையோ? போன் பேசி வைத்து 15 நிமிடங்களுக்கு மேல் இருக்காது. இருக்கும். அதற்கப்புறம் 8 பக்கங்கள் படித்து விட்டேன். நாவல் சுவாரஸ்யத்தில் போனை மறந்துவிட்டேன். சரி, நாமே செய்யலாமே என்று தீர்மானித்தான். ரமேஷ் ரிசப்ஷனில் தொடர்பு கொண்டு சென்னையில் தன் எண்ணை சொல்லி எஸ்டிடியில் தொடர்பு ஏற்படுத்தி தர சொல்லி காத்திருந்தான். சிகரெட் பாக்கெட் எடுத்து ஒற்றை கையால் அதன் சலபன் ஸ்கின் ட்ரெஸ்ஸை அவிழ்த்தான். இப்போது தொடர்பு ஏற்பட்டு எதிர்முனையில் மணி சத்தம் கேட்டது. ரமேஷ் சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். போன் ஒலி தொடர்ந்து கொண்டே இருக்க இவன் புருவங்கள் மேலேறி முடிச்சிட்டன. ரிசப்ஷனில் நான் கேட்ட நம்பர்தான் தொடர்பு கொண்டீர்களா என்று சந்தேகம் கேட்டான். மீண்டும் எண்கள் சுழற்றப்பட்ட ஓசை இவனுக்கே கேட்டது. மீண்டும் போன் மணி தொடர்ந்தது. என்ன இது, உறங்கிவிட்டாளா? அதற்குள்ளாகவா? யாரோ அழைப்பு மணி அழுத்தினார்களே. தோழியோ? பேசிக்கொண்டிருக்கிறாளோ? அல்லது வந்தது ஏதாவது எமர்ஜென்சியான செய்தியோ? தொடர்பாக உடனே புறப்பட்டு வெளியே போய்விட்டாலோ? சாத்தியமில்லை. இரவு மணி 8:30 தாண்டிவிட்டது. இப்போது போய் தனியாய் எங்கே போவாள்? விட்டத்திலிருந்து சொத்தென்று பள்ளி கீழே விழுகிற அந்த சத்தத்தில் கூட விழித்து கொள்பவளாயிற்றே. உறக்கமில்லை. வெளியிலும் போகவில்லை. போன் ஏன் எடுக்கப்படவில்லை? அடுத்ததாக லாஜிக்காக ஒரே ஒரு சாத்தியக்கூறுதான் தோன்றியது ரமேஷிற்கு. ஒருவேளை அவள் தற்சமயம் டாய்லெட் அறையில் இருந்தால் போன் ஒலி மங்களாகத்தான் கேட்கும். ரமேஷ் 5 நிமிடம் கழித்து கனெக்ஷன் தருமாறு சொல்லிவிட்டு வைத்து விட்டான். சிகரெட்டை புகைத்தான். பால்கனிக்கு வந்து மார்பில் காற்றை வாரி அணைத்து கொண்டான். மின்சார நகை அணிந்து ஜுவலித்தன கட்டிடங்கள். பக்கத்து பால்கனியில் அந்த பெண் சினுங்கி சிரித்து கொண்டிருக்க, அருகே சட்டையணியாத இளைஞனின் கைகள் அவளை சிறைப்படுத்தியிருக்க உள்ளே வந்தான். சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் நசுக்கிவிட்டு ஒலித்த போனை எடுத்தான். ஸ்டில் நோ ரெஸ்பான்ஸ் சார். ரிங் பிடிவாதமாக தொடர்ந்தது. சம்திங் ராங். என்றுமில்லாத அதிசயமாக இன்றைக்கு திடீரென்று போன் செய்தால் வழக்கமாக நான் தான் செய்வேன். அவளாக செய்ததே இல்லை. போனில் அழைத்து உப்பு சப்பில்லாமல் பேசினாள். குரலில் உற்சாகமில்லை. எதையோ சொல்ல தயங்கினாள். தனியாயிருக்க பயப்பட்டது. அவள் இதுவரை கூறாதது. வாசலில் மழை நேரத்தில் இரவு 8:30க்கு அழைப்பு மணி அழுத்தியது. யாராயிருக்கும்? ஏன் போன் செய்யவில்லை? ஏன் என் போனை எடுக்கவில்லை? ரமேஷிற்கு லேசாக வியர்த்தது. அங்கே சென்னையில் என் வீட்டில் இந்த நேரம் ஏதோ குழப்பம் நிகழ்கிறது. இங்கே பெங்களூரில் உட்கார்ந்து கொண்டு பதறும் நான் என்ன செய்வது? சட்டென்று அவனுக்கு அந்த யோசனை தோன்றியது. தன் நகரிலேயே அடுத்த கட்டிங்கில் இருக்கும் கிரிதர் டென்னிஸ் கிளப்பில் அறிமுகமானவர். பேங்க் ஆபீசர், ஜென்டில்மேன். 2 முறை வீட்டிற்கு வந்திருக்கிறார். அஞ்சனாவை அறிமுகப்படுத்தியும் இருக்கிறேன். அவருக்கு போன் செய்து உடனே அந்த எண்ணத்தை செயலாக்க ரிசப்ஷனிடம் அவரின் எண்ணை தன் பாக்கெட் டைரியில் பார்த்து சொல்லி, ஹலோ, கிரிதர் ஹியர் என்றது எதிர்முனை சில வினாடிகளில். ஹலோ சார், குட் ஈவினிங். நான் ரமேஷ், பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். குட் ஈவினிங் யங் மேன். சொல்லுங்க, என்ன? ஒரு சின்ன உதவி செய்யணும். நீங்கள் அங்கே கொஞ்சம் முன்னாடி என் ஒய்ஃபுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் ஃபோனில். காலிங் பெல் யாரோ அடித்ததால் ஃபோனை கட் பண்ணிட்டோம். 15 நிமிஷம் கழித்து இப்போ நான் மறுபடி கூப்பிட்டா ரிங்கு போகுது, பதிலே இல்லை. அதான் எனக்கு குழப்பம். வீட்டில் யாரும் துணைக்கு இல்லை, அவள் மட்டும்தான் இருக்கா. அதனால் வெயிட் யங் மேன், உங்கள் ப்ராப்ளம் புரியுது. நான் நேரில் போய் பார்க்குறேன், பேசுகிறேன். திரும்ப வந்து உங்களுக்கு ஃபோன் செய்கிறேன். ஒன்றும் ஆகியிருக்காது. இங்கே ஃபோன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆகிருக்கும். உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சொன்னான். நான் உடனே போய் பார்க்குறேன். டோன்ட் யூ ஒரி.
தேங்க்யூ சார் என்றான் ரமேஷ். வைத்துவிட்டு கிரிதர் செய்ய போகிற காலுக்காக காத்திருந்தான். அத்தியாயம் 6. மழை இப்போது மிக குறைந்து பூச்சாரல் மட்டும் இருந்தது. தனபால் தன் வெள்ளை மாருதியை அஞ்சனாவின் வீட்டு வாசலில் நிறுத்தினான். இறங்கினான். வாசலை சமீபித்தான். காலிங் பெல்லை அடித்தான். அஞ்சனாவை இரவு உடையில் மனதிற்குள் கற்பனை செய்து கொண்டு காத்திருந்தான். என்னை பற்றி சில்லியாக நினைப்பாள், நினைக்கட்டும். அஞ்சனா, உன்னை பார்ப்பதில் எனக்குள் கலக்கல் நிகழ்கிறது. அது எனக்கு பிடிக்கிறது. அஃப்கோர்ஸ், நான் காரணமில்லாமல் மறுபடி வரவில்லை. என் டார்ச் லைட்டை எடுத்து போவதற்காக. தனபால், என்ன இன்னும் காணோம் என்று மீண்டும் மணியடித்தான். கதவு திறக்கப்படாததால் யோசனையாக கதவின் மேல் கை வைக்க அது தானாக திறந்து கொண்டதில் தடுமாறி உள்புறமாக விழ இருந்து சமாளித்து நின்றான். ஹால் இருட்டாக இருந்தது. படுக்கை அறையில் வெளிச்சம் இருந்தது. சுவரில் பார்த்து ஸ்விட்சுகளை தட்டினான். ஹால் வெளிச்சமானதும் முதலில் அவன் கண்ணில் பட்டது பெட்ரூம் வரையிலும் சென்ற ஈர ஷூ அச்சுக்களும் தண்ணீர் சொட்டுக்களும் தான். அதன் பிறகுதான் சோஃபா அருகில் போர்வையால் முடுக்க முடிய அதை பார்த்தான். யார் இது? துணைக்கு வேலைக்காரி யாராவது படுத்திருக்கிறாளா? நான் முதலில் வந்தபோது யாரும் இல்லையே. படுக்கை அறையில் அஞ்சனாவா? கதவுகளை எல்லாம் திறந்து போட்டுவிட்டு 2 பேரும் இப்படி உறங்குவார்களா? காலிங் பெல் சத்தத்தையும் மீறி தனபால் மெல்ல படுக்கை அறைக்கு நடந்து அஞ்சனா என்றான். பதில் இல்லை. எட்டி பார்த்தான். படுக்கை காலி. திரும்பி பார்த்தான். இங்கே போர்த்திய உடலில் அசைவில்லை. நிதானமாக நடந்து அருகில் வந்து தலையருகே போர்வையை விலக்கியவன் தன் வாழ்நாளின் உச்ச அதிர்ச்சியை சொரீர் என்று உணர்ந்தான். நோ, அஞ்சனாவா இது? மை காட், என்ன இது? ஏன் இப்படி விழிகள் விரைத்து மூக்கில் இரத்த கோட்டுடன்? கடவுளே, இறந்து விட்டாளா? எப்படி? கொலையா? யார்? எப்போது? நான் போய் 10 நிமிடம் கூட இருக்காதே, அதற்குள்ளா? இதென்ன இப்படி ஒரு புதிய சிக்கல்? நெஞ்சை பிடித்து கொண்டான். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? போலீஸ், போலீஸ், ஃபோன் செய்யலாமா கூடாதா? நேரம் என்ன? சூழ்நிலை என்ன? நான் ஏன் திரும்பி வந்தேன்? டார்ச் லைட் எடுக்க என்றால் நம்புமா போலீஸ்? என்னை சந்தேகப்படுமா? பதறியது தனபாலுக்கு. ஒரு மனிதனுக்கு இது சற்றும் அறிமுகம் இல்லாத சூழ்நிலை. வீட்டில் திருட்டு நடந்தால் என்ன செய்வது என்பது எல்லோருக்கும் தெரியும். திடீரென்று யாருக்காவது உடல்நிலை சரியில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஒரு கொலையை பார்த்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று பலருக்கு தெரியாது. தெரிந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் பதறும், உதறும், புரியாது, ஏதாவது குழப்பமாக செய்ய சொல்லும். அப்படி தனபாலும் குழப்பத்தில் அசட்டுத்தனமாக ஒரு முடிவெடுத்தான். முதல் தடவை நான் அஞ்சனாவை கொண்டு வந்து வீட்டில் டிராப் செய்ததோடு சரி. அதற்கு பிறகு நான் திரும்ப வரவும் இல்லை, பிணத்தை பார்க்கவும் இல்லை என்று சாதித்து விட்டால் என்ன? இப்போது நான் வந்ததை யார் பார்த்தார்கள்? தனபால் நினைவாக தன் டார்ச் லைட்டை டீபாய் மேலிருந்து எடுத்துக்கொண்டு வெளியேறினான். கதவை முன்போல் சாத்தி வைத்தான். வந்து காரில் ஏறிக்கொண்டான். யாரோ பார்த்துவிட்டு போகட்டும், யாரோ சொல்லிவிட்டு போகட்டும், எனக்கு வேண்டாம் வம்பு. தனபால் காரை வேகமாக கியர் மாற்றி சாலையில் செலுத்த கிரிதர் தன் மகனின் சைக்கிளில் எதிர்பட்டார். தூரத்தில் தன் சைக்கிள் வரும்போதே ரமேஷ் வீட்டு வாசலில் ஒரு மாருதி கார் நிற்பதையும் அதில் யாரோ அவசரமாக ஏறுவதையும் பார்த்து விட்டார். கார் இப்போது வேகமாக புறப்பட்டு கிட்டத்தட்ட அவரை மோதி தள்ளி விடுவது போல விரையவே ஒதுங்கி வழிவிட்டு காருக்குள் கவனித்தார். டிரைவிங் சீட்டில் இருந்த இளைஞனை தவிர வேறு யாரும் தென்படவில்லை. மிக பொறுப்பாக கிரிதர் அந்த காரின் எண்ணை பார்த்து மனதில் பதித்து கொண்டார். அதன் பிறகு ரமேஷ் வீட்டு வாசலில் சைக்கிளை நிறுத்தினார். உள்ளே நோக்கி நடந்தார். குடையை மடக்கி சைக்கிள் கேரியரில் வைத்துவிட்டு. அத்தியாயம் 7. ஒரு முன்னர் நடந்த கதை. டாக்டர் திவ்யா மூர்த்தி கொண்டை போடாமல் பின்னலிட்டிருந்தார். 4 வார்த்தைகளுக்கு ஒரு முறை நாக்கால் மேலுதட்டை துடைத்து கொண்டார். எதிர் நாற்காலிகளில் கணபதிராமும் அணுவும் அமர்ந்திருந்தார்கள். பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யூரின் டெஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டிக்காகத்தான் எடுக்க சொன்னேன். மிஸ்டர் கணபதிராம், ஷீ இஸ் அனிமிக், ரொம்ப வீக்காக இருக்காங்க. எனர்ஜிக்கும் பிளட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் டேப்லெட்ஸ் டானிக்ஸ் எழுதி தரேன். சரிங்க டாக்டர். இந்த சார்ட்டில் உள்ள தேதிகளில் கரெக்டாக என்கிட்ட செக்கப்புக்கும் தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கும் வரணும். பிளட் டெஸ்ட் ஒன்று எழுதி தரேன். குரூப்பும் RH பார்த்து வச்சுக்கலாம். சரிங்க டாக்டர். முதல் குழந்தை தானே? ஆமாங்க டாக்டர். பிரசவம் எங்க? அம்மா வீட்லையா? இல்லைங்க டாக்டர், அது கிராமம், வசதி பத்தாது. இங்கே தான் உங்ககிட்ட தான் பார்த்துக்க போகிறோம். தட்ஸ் குட். இதோ பாருமா, நிறையா சாப்பிடணும், நிறைய தூங்கணும். வெயிட்டான பொருள் தூக்காத. 3 மாசத்துக்கு வெளியூர் பயணம் வேணாம். ஆட்டோவில் போக வேணாம். மாடிப்படி ஏற வேணாம். வேற என்னதான் பண்ணுறது டாக்டர்? ரெஸ்ட் எடு, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும். உன் பாடியை பார்த்துட்டு சொல்கிறேன். யூ ஹாவ் டு அக்வயர் எவ்ரி எனர்ஜி ஃபார் தி டெலிவரி. 4ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணிடுறது நல்லது. எந்த குழந்தையா இருந்தாலும் எங்களுக்கு சம்மதம் டாக்டர். முன்கூட்டி தெரிஞ்சுக்கிறதுல சஸ்பென்ஸ் போயிடும்.
ஸ்கேன் பண்ணுறது என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்க மட்டும்தான்னு யார் சொன்னது? வாட்டர் லெவல், ஹெட் சைஸ், யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்துன்னு பல விஷயம் பார்க்கத்தான் ஸ்கேன் செய்கிறது. குழந்தை காலை விரிச்சு வச்சிருந்தாதான் செக்ஸு என்னன்னு பார்க்கலாம், இல்லைன்னா அதுவும் முடியாது. சரளா சரளா என்கிற நர்ஸ் வந்தாள். இவங்களை அழைச்சிட்டு போய் நம்ம லேப்லையே பிளட் டெஸ்ட்டுக்கு பிளட் எடுத்துக்க சொல்லு. போங்கம்மா. அனு எழுந்து செல்ல கணபதிராமும் எழுந்தான். நீங்கள் இருங்க சார். அனு சென்று குளிரறையின் கதவு சாத்தப்பட்டது. டாக்டர் இவனை பார்த்தார். பிரசவத்தை பற்றி உங்கள் மனைவி கிட்ட ஏதாவது பயமுறுத்துனீங்களா சார்? இல்லையே. ஏன் டாக்டர்? உங்கள் மனைவியை டெஸ்ட் பண்ணினப்போ அழுதுட்டாங்க, ஒரே நடுக்கம். என்னம்மான்னு கேட்டதுக்கு தலைப்பிரசவம் ஒரு மறுபிறப்புன்னு சொல்கிறாங்களே டாக்டர், எனக்கு பயமாக இருக்கு டாக்டர்னு சின்ன குழந்தை மாதிரி ஓன்னு அழுதாங்க. ஒரு செகண்டுக்கு 2 குழந்தை பிறக்குதுமான்னு சொல்லி பலதும் சொல்லி ஆறுதல் சொன்னேன். இவங்க உடம்பு மட்டும்தான் வீக்குன்னு நினச்சா மனசும் வீக்காக இருக்கு. தைரியம் சொல்லுங்க. இப்பெல்லாம் பிரசவம் ரொம்ப சுலபமாயிடுச்சு. என்ன நட்சத்திரத்தில் குழந்தை வேணும்னு கேட்டு அந்த டைம் பார்த்து சிசேரியன் செஞ்சு எடுக்கிறாங்க. சிசேரியன் ஒரு காலத்தில் மலைப்பான விஷயம், இன்னைக்கு நத்திங். அதனால் எடுத்து சொல்லி முதல்ல அவங்க மனசில் உள்ள பயத்தை போக்கணும் நீங்கள். சரிங்க டாக்டர் என்றான் கணபதிராம். சற்று நேரத்தில் அனு திரும்பி வர பணம் கொடுத்து சீட்டுகள் கொடுத்து விடை பெற்றார்கள். ஸ்கூட்டரை 30 கிலோமீட்டருக்கு மேல் ஓட்டவில்லை அவன். அந்த ஹோட்டலின் ரூஃப் கார்டனில் காற்று பீய்த்து கொண்டு போயிற்று. ஒரு மேஜை தேர்ந்தெடுத்து அமர்ந்தார்கள். அவளுக்கு பிடித்த பாசந்தி மசால் தோசை ஆர்டர் செய்தான். மண்டு, டாக்டர் டெஸ்ட் பண்ணினப்ப அழுதியா என்றான். இல்லையே, சொல்லிட்டாங்க. ஏன் உனக்கு பயம்? மேஜை மேல் நீர் முகத்தை கோடாக்கி கொண்டு, பின்ன இருக்காதா? ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் உதறல். அவஸ்தையான சுகங்க இது. டாக்டர்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டுட்டே என்ன மறந்து. அனு, பிரசவம் ரொம்ப முன்னேறிடுச்சு. விஞ்ஞானத்தை விதி தன் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் உண்மைங்க. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியும் நடக்குது. ஒரே அட்டாக்கில் உயிர் கூலாக பிரியறதும் உண்டு. பாம்பே எவ்வளோ பெரிய ஊர், அங்கே இல்லாத டாக்டர்களா? வசதியா? என் சித்தி பொண்ணு வச்சலாவுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன ஆச்சு? தலைச்சன் குழந்தை தலை பெருசாக அமைஞ்சிடுச்சு. நார்மல் டெலிவரிக்கு முயற்சி பண்ணி அழுத்து போய் சிசேரியன்னு முடிவு செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதிச்சதில் பாதி தலை வெளியில் வந்து குழந்தைக்கு மூச்சு முட்டி ஓவர் ப்ளீடிங் ஆகி 2 பேரும் போய் சேர்ந்தாங்க. ஐயய்ய, இதையெல்லாம் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் கலங்கிட்டு இருக்கியா? வாரத்துக்கு ஒரு ரயில் விபத்துன்னு ஆயிடுச்சு. அதுக்காக எல்லா ரயிலும் புறப்படுறப்பவே கவுந்துடணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு புறப்படுதுன்னு எடுத்துக்குவியா? இல்லை ஏமாறாமத்தான் இருப்பியா? அது ஏதோ கிரிட்டிக்கல் கேஸாக இருக்கலாம், இல்லைன்னா டாக்டரோட அஜாக்கிரதையாக இருக்கலாம். திவ்யாமூர்த்தி பிரசவ ஸ்பெஷலிஸ்ட். எந்த பயமும் உனக்கு இருக்கக்கூடாது, தெரிஞ்சுதா? மௌனமாக தலையசைத்தாள். ராகமாளிகா பேர் எப்படி இருக்கு? நல்லா இல்லை? நல்லா இல்லை. ஆம்பளைக்கே அப்படியெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. அனு, பொண்ணு தான் பிறக்க போகுது. இல்லை, பையன்தான். என்ன பந்தயம்? நீங்களே சொல்லுங்க. பையனா இருந்தால் நான் மீசை எடுத்துக்கிறேன். ஐயோ வேணாங்க, மீசை இல்லாமல் உங்கள் முகம் பார்க்க சகிக்காது. அதெல்லாம் இல்லை, பந்தயம்னா பந்தயம்தான். அதே சமயம் பொண்ணா இருந்தால் நான் வாங்கித்தர மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்னோட வெளியில் வரணும். நான் மாட்டேன், சேலையை தவிர வேறு எதுவும் கட்ட மாட்டேன். அப்படின்னா பொண்ணு தான் பிறப்பான்னு ஒத்துக்கோ. முடியாது. அப்போ பந்தயத்துக்கு வா. சரிங்க, நான் தோத்துட்டா நீங்கள் வாங்கித்தர மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நான் தோக்க போகிறதில்லைங்கிற நம்பிக்கையில் தான் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பாவம் நீங்கள் மீசை இல்லாமல். அவனை மீசை இல்லாமல் கற்பனை செய்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாள் அனு. ஏய், மெதுவா சிரி என்றான் கணபதிராம். அத்தியாயம் 8. மறுநாள் கோர்ட்டில் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு கைதியை பற்றிய வழக்கு குறிப்புகளை சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் எடுத்து வைத்து கொண்டிருக்க டியூட்டியில் இருந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் சோம்பல் முறித்து கொண்டு எழுந்தார். தயாளன், பார்த்துக்கங்க, நான் சாப்பிட்டுட்டு அப்படியே விஜயநகர் பக்கம் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஹவுஸ் பிரேக்கிங், அங்கே ஒரே மாசத்துல 3 ரிப்பேர் ஆகியிருக்கு. தொந்திக்கு கீழே இறங்கி போயிருந்த பேண்டை மேலே ஏற்றி பெல்ட்டின் பக்கில்ஸை கலற்றி மேலும் இருக்க ஒரு ஓட்டை தள்ளி பொருத்தி கொண்டார். மேஜை டிராயரில் இருந்து சீப்பு எடுத்து கண்ணாடி பார்க்க அவசியம் இல்லாமல் சொற்பமாக இருந்த தலைமுடிகளை பின்னோக்கி வாரிக்கொண்டு மீசையையும் சீவி சீப்பின் பற்களில் டர் என்று சத்தம் எழுப்பி உள்ளே போட்டார். தொப்பி எடுத்து வைத்துக்கொண்டு பூ போட்ட லத்தி கம்பை எடுத்துக்கொண்டார். 704, நீ மட்டும் வாயா, என்னோட சைக்கிள் எடுத்துக்க, டார்ச் எடுத்துக்க, கயிறு எடுத்துக்க. அந்த ஃபோனை எடுங்க தயாளன். சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் ஒல்லியாக இருந்தார், உயரமாக இருந்தார். கழுத்தில் மெல்லிய சங்கிலி அணிந்திருந்தார். இன்னும் முகத்தில் போலீஸுக்கு உரிய பிரத்யேக முரட்டுத்தனங்கள் வந்து சேரவில்லை. தயாளன் ஃபோனை எடுத்தார். ஹலோ, வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷன். சார், டான்சி நகர்லேருந்து பேங்க் ஆஃபீஸர் கிரிதர் பேசுகிறேன். இங்கே ரமேஷுங்கிற ஒரு வீட்டில் அவர் மனைவி அஞ்சனா கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க. நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? பிணத்தை பார்த்தது நான் தான். உடனே பக்கத்து வீடுகளில் எழுப்பி எதையும் தொட வேணாம்னு சொல்லி 4-5 பேரை காவலுக்கு நிறுத்திட்டு அந்த வீட்டு ஃபோனை தொட வேணாமேன்னு என் வீட்டு ஃபோனில் இருந்து பேசுகிறேன். கொலை நடந்த வீட்டு அட்ரஸ் சொல்லுங்கள்.
சொல்கிறேன் சார், நீங்கள் வர்றதுக்குள்ளே நானும் அங்கே வந்துடுறேன் சார், கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, வாங்க என்று தயாளன் விலாசம் குறித்து கொண்டார். இவர் பேச்சில் கொலை என்கிற வார்த்தையை கேட்டதுமே சடன் பிரேக் அடித்து நடப்பதை நிறுத்தி திரும்பி அருகில் வந்த இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் போனை வைத்ததுமே பரபரப்பாய் கேட்டார். என்ன மர்டராம் சார்? எங்க? டான்சி நகரில். போச்சுடா, 6 மாசமா பெரிய விவகாரம் எதுவும் இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. யாரோ அஞ்சனான்னு சொன்னாரு. பேசினவர் பேர் கிரிதர். சரி வாங்க போயிட்டு வந்துடலாம். ஜீப்பை ரெடி செய்ய சொல்லிவிட்டு டாய்லெட் அறைக்கு போய் வந்து ஜீப்பில் முன்னால் ஏறிக்கொண்டார் வெங்கடேசன். தயாளனும் பின்னால் ஏறி அமர்ந்து கொண்டார். தயாளன், எஸ் சார். நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 மாசத்துல இதான் முதல் கொலை கேஸ் இல்லையா? ஆமாம் சார். உங்களை நேரடியாக டீல் பண்ண விட்டால் திணறி போயிடுவீங்க. கவனிங்க, எப்படி இயங்குறேன்னு கவனிங்க. கொலை கேஸுனா அது இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் டீலிங் தான் பிரமாதமாக இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு பேர். கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்லை என்று சொல்ல தயக்கமாய் இருந்ததால் ஆமாம் சார் என்றார் தயாளன் அவசரமாக. எல்லா இன்ஸ்பெக்டர்களுமே ஏன் இப்படி தற்பெருமைவாதிகளாக தனது சபார்டினேட்டுகளை அலட்சியம் செய்பவர்களாகவே அமைகிறார்களே எனக்கு என்று வியந்து கொண்டார். அத்தியாயம் 9. மழை சுத்தமாக நின்றிருந்தது. போலீஸ் ஜீப் ரமேஷ் வீட்டு முன் வந்து நின்றபோது மணி 10 நெருங்கி கொண்டிருந்தது. நிழல்களாக 7-8 பேர் நின்றிருந்தார்கள். தவளைகள் கரகரப்பாய் அரசியல் பேசிக் கொண்டிருந்தன. குளிர்காற்று கலைஞரின் தமிழ்நடை போல சரளமாக ஓடியது. யார் இங்க கிரிதர்? நான் தான் சார் என்றவருக்கு 40க்கு மேலே சில வருடங்கள் இருக்கும். கட்டம் போட்ட லுங்கியும் வெள்ளை ஜிப்பாவும் அணிந்திருந்தார். செயினில் ஓம் என்று டாலரில் முருகன் ஆசீர்வதித்து கொண்டிருக்க தங்க ஃப்ரேமில் கண்ணாடி, நடுநெற்றியில் ஒரு மரு. பாடி எங்கே இருக்கு? வெங்கடேசனும் தயாளனும் உள்ளே வந்தார்கள். நீங்க தான் போத்தினீங்களா? இல்லை சார், இப்படியே தான் இருந்தாங்க. வெங்கடேசன் கான்ஸ்டபிளை அடைத்து முழுக்க போர்வையை எடுக்க சொன்னார். கீழே மடங்கி அமர்ந்து ஆராய்ந்தார். உடம்பின் சூடு தொட்டு பார்த்தார். 1 மணி நேரத்துக்குள்ள தான் நடந்திருக்கணும். கழுத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். நகை எதுவும் போட்டுக்கல. தாலி இருக்கு. நான்சென்ஸ், இந்த ஜோக்கெல்லாம் எனக்கு பிடிக்காது. கழுத்தை எதையோ போட்டு சுற்றி நெரிச்சு கொண்டு இருக்கணும். சீத இம்ப்ரெஷன். கண்ணை கவனிங்க. ஐடெக்ஸ் போட்டிருக்காங்கன்னு சில்லியாக கமெண்ட் அடிக்காதீங்க. உடம்புல வேற காயங்கள் கீறல்கள் எதுவும் இல்லை. வந்தவனுக்கு தேவைப்பட்டது உயிர் மட்டும்தான். யார் இவங்க என்றார் சடார் என்று கிரிதர் பக்கம் திரும்பி. பேர் அஞ்சனா சார், மிஸ்ஸஸ் ரமேஷ். எங்க அவரு? பெங்களூர் போயிருக்காரு. என்ன செய்கிறார் அவரு? பேரியன் கம்பெனியில் ஆஃபீஸர். கம்பெனி வேலையா பெங்களூர் போயிருக்காரு. வீட்டில் இவங்க 2 பேர் தான். ரொம்ப ஒத்துமையான தம்பதி சார். எனக்கு பெங்களூர்லேருந்து ஃபோன் செஞ்சார் ரமேஷ். கிரிதர் விவரமாக சொன்னார். தான் உடனே சைக்கிளும் குடையும் எடுத்துக்கொண்டு வந்ததை, வாசலில் இருந்து வெள்ளை மாருதி புறப்பட்டு சென்றதை, அதில் இருந்த இளைஞனை பார்த்ததை விவரித்தார். நம்பர் நோட் செஞ்சீங்களா? ஆமாம், காகிதத்தில் குறிச்சேன். இந்தாங்க சார். வெரி குட் என்றார் வெங்கடேசன். வாசல்கிட்ட தேங்கி இருக்கிற இந்த தண்ணி நீங்கள் வந்தப்பவே இருந்துச்சா சார் என்றார் தயாளன் குறுக்கே புகுந்து. ஆமாம் சார். தயாளன், நான் தான் கேட்டுட்டு இருக்கேனே, எனக்கு கேட்க தெரியாதா என்றவர், பெங்களூருக்கு தகவல் சொன்னீங்களா? சொல்லிட்டேன் சார், பக்குவமாக சொன்னேன். ஆனாலும் பதறி போயிட்டாரு. மனைவிங்கிறப்போ பதறத்தானே செய்யும். உடனே கார் பிடிச்சுக்கிட்டாவது வந்துடுறேன்னு சொன்னார். காரில் போன அந்த ராஸ்கல் தான் சார் செஞ்சுருக்கணும். என்ன வேகமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான்னு பார்க்கணுமே. தயாளன் சற்று ஒதுங்கி நடந்து இன்னும் லேசாக காயாமல் இருந்த ஈர ஷூ அச்சுக்கள் படுக்கையறை வரை செல்வதை கவனித்து தொடர்ந்தார். எட்டி பார்த்தார். அங்கிருந்தே சொன்னார். சார், இந்த பெட்ரூமில் உள்ள படுக்கை விரிப்பை தான் அவன் எடுத்து வந்து போத்தி இருக்கான். வாங்கய்யா இங்க. அது ரொம்ப முக்கியமா? வாசலில் நிற்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிங்க. யாராச்சும் அலறல் சத்தம் கேட்டாங்களான்னு. அப்புறம் வெள்ள மாருதியில் இந்த நம்பர் சொல்லி இப்படி யாராச்சும் இங்கே வந்து போனது தெரியுமான்னு கேளுங்க. நீங்கள் சொல்லுங்க கிரிதர், உங்களுக்கு ரமேஷ் கிட்ட இருந்து ஃபோன் வந்தப்போ என்ன மணி? சரியா 9 மணி சார். அது என்ன அவ்வளவு சரியாக சொல்கிறீங்க? எங்கள் வீட்டு வால் கிளாக் 9 தடவை பெல் அடித்து முடித்ததுமே ஃபோன் அடிச்சுது. அதனால் கரெக்டாக சொல்கிறேன். தயாளன் வீட்டுக்கு வெளியே போர்ட்டிகோவில் நின்ற பக்கத்து எதிர் வீட்டு மகாஜனங்களை பொதுவாக விசாரித்தார். ஒரு ஆசாமி சொன்னது அவரை பிரகாசிக்க வைத்தது. நான் 8:30 மணி சுமாருக்கு என் ஸ்கூட்டரில் திரும்பி வந்துக்கிட்டு இருந்தப்போ மழையில் ஒரு ஆள் ரெயின்கோட் போட்டுக்கிட்டு வேகமாக நடந்து மெயின் ரோட்டுக்கு போனான். போய் அங்கே ஸ்கூட்டரோ பைக்கோ எதுவோ நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை நோக்கி போன மாதிரி இருந்துச்சு. அவனை தவிர தெருவில் ஒரு ஈ காக்கா இல்லை. சாதாரணமாகவே 7 மணிக்கெல்லாம் இந்த ஏரியா அமைதியாயிடும். மழை வேற பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? தயாளனின் மனதில் உடனடியாக ஒரு விஷயம் பளிச்சிட்டது. கிரிதர் காரில் போனதாக பார்த்ததாக கூறும் ஆசாமி இந்த கொலையை செய்ய வாய்ப்பில்லை. காரணம், காரில் வந்து உள்ளே வருபவன் ஷூ அவ்வளவு நனையாது. அவனும் அவ்வளவு நனைய மாட்டான். இதோ போர்ட்டிகோவில் ஈர டயர் அச்சுக்கள். போர்ட்டிகோவில் வந்து நிறுத்தி இறங்கி இருக்கிறான். எனில் துளி கூட நனைய வாய்ப்பில்லை.
உள்ளே வாசல் அருகில் சின்ன குட்டை போல நீர்த்தேக்கம். ஒழுகுகிற வீடா இது? அது அந்த ரெயின்கோட்காரன் கோட்டில் இருந்து வழிந்திருக்கலாம். அந்த ஈர ஷூ அச்சுக்களும் அப்படித்தான் நினைக்க வைக்கின்றன. தவிர முக்கிய சாலையில் தன் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள் சாலையில் நடந்து வந்து திரும்பியுள்ளான் அவன். இந்த ஸ்கூட்டர் ஆசாமி பார்த்த நேரம் கூட ஒத்துப்போகிறது. ஆக அந்த மழைக்கோட் ஆசாமியை சந்தேக லிஸ்டில் தூக்கி போட்டு கொள்ளலாம். மேலும் விசாரித்தார். மற்றவர்களை விசாரித்தார். உள்ளே வந்தார். என்ன தயாளன்? வெள்ளமாருதியை பற்றி யாருக்கும் சரியா தெரியல சார். ஆனால் ஒரு ரெயின்கோட் ஆசாமி பற்றி ஒருத்தர் சொன்னார். தயாளன் ஆர்வமாய் அந்த விவரங்களையும் தன் அனுமானங்களையும் சொல்ல துவங்க, தன் மேஜை டிராயரின் சாவி கொத்தில் ஒரு சாவியால் காதை குடைந்து கொண்டே கேட்ட வெங்கடேசன் ஸ்டாப் என்றார். தயாளன், என்ன கேட்டீங்க? என்ன சொன்னாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா சொல்லலாம். தயாளன் முகம் சின்னதாய் போனது. வெங்கடேசன் கிரிதரிடம், டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசு, 6 மாசம்தான் ஆச்சு, எல்லாம் ஏட்டு படிப்பு, அதான் துடியா இருக்காரு என்றவர் மறுபடி தயாளனிடம் திரும்ப, அனுபவ பாடம் தான் முக்கியம், இங்கே வாங்க, யார் யாருக்கு ஃபோன் செய்யணும், என்ன பேசணும்னு சொல்கிறேன், செய்யுங்க. சரி சார் என்றார் தயாளன் வேண்டா வெறுப்பாக. அத்தியாயம் 10. ஒரு முன்னர் நடந்த கதை. கணபதிராம் கண் விழித்த போது அருகே அணுவை காணவில்லை. நன்றாக விடிந்திருந்தது. பின்புறம் துணி துவைக்கிற சத்தம் கேட்டது. தெருவில் செல்லும் சைக்கிள்களின் ஓசை. அருகாமை திருமண மண்டபத்தில் பெரிய சத்தத்தில் திருமண வீட்டிற்கு சம்பந்தமே இல்லாமல் போனால் போகட்டும் போடா போட்டு கொண்டிருந்தார்கள். கணபதிராம் எழுந்து கொட்டாவி விட்டு அணுவை சமையல் அறையில் தேடினான். இல்லை, பின்புறம் வந்து திடுக்கிட்டான். துவைத்து கொண்டிருந்தவள் அணு. அணு, அறிவிருக்கா உனக்கு? எதுக்காக நீ துவைக்கிற? வேலைக்காரி எதுக்காக போட்டேன்? டாக்டர் என்ன சொன்னாரு? புன்னகைத்தாள். இன்னைக்கு வேலைக்காரி லீவுன்னு சொல்லிட்டா. நேத்தே. ஒரு நாள் துவைச்சா எதுவும் ஆயிடாது. பேத்தாத, என்ன எழுப்புறதுக்கு என்ன? ஐ, நீங்க துவைச்சு தருவீங்களா? வீடு கூட்டுவீங்களா? பாத்திரம் கழுவுவீங்களா? கிண்டலா? ஒய் நாட் என்றவன் அவள் கையை பிடித்து தரதரவென்று உள்ளே இழுத்து வந்து நாற்காலியில் உட்கார்த்தி வைத்தான். அப்போ ஆஃபீஸ் போகலையாக்கும்? உனக்கு அப்புறம்தான் ஆஃபீஸ். அரை நாள் லீவ் போட்டுட்டா போகுது. நிஜமா சொல்கிறேன், அத்தனை வேலைகளையும் நான் தான் செய்ய போகிறேன். நீ மகாராணி மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, ஓகே? கணபதிராம் லுங்கியை மடித்து கட்டி கொண்டான். கதவுக்கு பின்னால் இருந்த துடைப்பத்தை எடுத்துக்கொண்டான். குனிந்து அந்த ஹாலை பெருக்க துவங்கினான். ஐயோ வேணாங்க. ஏன்? யாராச்சும் பார்த்தா அசிங்கம். இதில் என்ன அசிங்கம்? என் வீட்டு வேலை நான் செய்யக்கூடாதா? நான் என்ன ரோட்டையா கூட்டுறேன்? உங்களோட வாதம் பண்ண முடியாது. இன்னும் 2 துணி தான் இருக்கு, துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன். எழ முற்பட்ட அணுவை தடுத்தான். மூச், நகரக்கூடாதுன்னா நகரக்கூடாது, கண்டிஷனாக சொல்லிட்டேன். சமையல் கூட இன்னைக்கு நான் தான் செய்ய போகிறேன். வெங்காய சாம்பார் வைக்கிறேன் பார், தெருவே மணக்க போகுது. ஆமாம், ஏங்க உங்களை ஒன்று கேட்கலாமா? என்ன திடீர்னு என்ன என் மேலே இவ்வளவு கரிசனம்? சாதாரண நாளில் இல்லாத கரிசனம் உண்டாயிருக்கிறதால தானே? அப்போ இந்த பணிவிடை பூரா உங்கள் வாரிசுக்காகத்தான், எனக்காக இல்லை, அப்படித்தானே? கணபதிராம் முகம் சுண்டி போனான். மௌனமானான். துடைப்பத்தை கோபமாய் வீசிவிட்டு முன்புறம் சென்று சேரில் அமர்ந்து கொண்டான். அவனை தொடர்ந்து வந்த அணு, விளையாட்டுக்கு கேட்டா அதுக்கு இப்படி கோவப்பட்டுக்கணுமா என்றாள் சன்னமாக. எது விளையாட்டு அணு? எனக்கு உன் மேல சாதாரண நாட்கள்ல பிரியம் இருந்ததில்லையா? என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? அவன் பின்புறம் வந்து 2 கைகளையும் அவன் தோள்களில் போட்டுக்கொண்டு, உங்க பிரியம் கூட புரிஞ்சுக்காமலா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் உங்களோட? பின்ன ஏன் அப்படி கேட்ட? ஒரு தமாசுக்கு தானே. தமாஷுக்கு கூட அப்படி கேட்கக்கூடாது. சரி, இனிமே கேட்கல. அணு, உனக்கும் சரி எனக்கும் சரி, நம்ம கல்யாணம் முடிஞ்ச கதை மறக்கிற விஷயம் இல்லை. எவ்வளவு எதிர்ப்புகளை சமாளித்து நம்ம காதலை நிறைவேற்றிக்கிட்டோம். நம்ம கல்யாணத்திலேருந்து இன்னைய தினம் வரைக்கும் எனக்கு சொந்தம்னு இருந்த ஒரே அண்ணனை பார்க்கல, பேசலை, ஒரு லெட்டர் கூட இல்லை. எனக்கு ஒன்றை தவிர யாருமே இல்லை அணு. இப்போ உருவாகிற நம்ம குழந்தை, அவ்வளவுதான் என் உலகம். அது போதும். உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தான் என் வாழ்க்கை, சம்பாத்தியம் எல்லாமே. உனக்கு தெரியாது அணு. நடுராத்திரி முழிச்சுக்கிட்டு திடீர்னு உன் முகத்தையே 1 மணி நேரத்துக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருப்பேன். உன் மேலே நான் எவ்வளோ பிரியம் வச்சிருக்கேங்கிறத போதுங்க, எனக்கு தெரியும், சொல்ல வேணாம், உணர்ச்சி வசப்படாதீங்க என்றாள் அணு குரல் தள்ளாட. காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட வேண்டிய டானி குடிச்சியா? இன்னும் இல்லை, இரு கொண்டு வரேன். கணபதிராம் மர அலமாரி திறந்து கண்ணாடி அளவு கிளாஸில் ஊற்றி எடுத்து வந்து கொடுத்து குடிக்க செய்தான். குழந்தை உதைக்கிறாளா என்று வயிற்றில் தடவி பார்த்தான். இன்னும் மாசங்கள் ஆகுங்க, இன்னும் 50 நாள் கூட தாண்டலை. ஒரு சமயம் எனக்கு எரிச்சலாக இருக்கு அணு. 10 மாசங்கிறது அநியாயம். 1 மாசத்துல குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார கூட்டத்தில் இதை சொன்னால் உங்களை உதைக்காம விடமாட்டாங்க. அணு, யோசியே, குழந்தைங்கிறது எவ்வளவு மகத்தான விஷயம். 2 கண்ணுக்கு தெரியாத உயிரணுக்கள் சேர்ந்து உருவமில்லாத ஒரு தசைப்பந்தம் உருவாகி அப்புறம் ஒவ்வொரு உறுப்பும் டக்கு டக்குன்னு அந்தந்த இடத்துல அமைஞ்சு
சின்ன இதயம், சின்ன நுரையீரல், சின்ன மூக்கு, சின்ன வாய்னு உயிர் துடிப்போட நம்ம குணங்களோட ஒரு உயிர். ஐயோ, எனக்கு சஸ்பென்ஸ் தாங்கலானு என்றான் கணபதிராம் உணர்ச்சி பெருக்குடன். அத்தியாயம் 11. அஞ்சனாவின் உடல் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த உடல் இருந்த இடத்தை சுற்றிலும் படுக்கை அறையிலும் இன்ச்சு இன்ச்சாக அலசப்பட்டது. பாரன்சிக் லேபரேட்டரி நபர்கள் வந்து ரேகை பொறுக்கி கொண்டார்கள். வரவழைக்கப்பட்ட போலீஸ் நாய் வீட்டை விட்டு விருட்டென்று வெளியில் ஓடி சாலையின் முடிவில் இருந்த பப்ளிக் டெலிபோன் பூத்திற்குள் நுழைந்தது. திரும்பியது. முக்கிய சாலையில் குறிப்பிட்ட இடத்தில் சுற்றி வந்தது. கொஞ்ச தூரம் ஓடியது. நின்று போனது. நாய் நின்ற இடத்தில் தயாளன் கூர்ந்து கவனித்தார். அது சாலையோரம். டார்ச் அடித்து பார்க்க மழை அங்கங்கே திட்டு திட்டாக தேங்கி இருந்ததில் நாய் நின்ற இடத்தின் அருகாமை நீரில் பல வர்ணங்கள் மிதந்த பெட்ரோல் நீரில் சிந்தினால் இப்படி வர்ணச்சிதறல் தெரியும். ரெயின்கோட் நபரை பார்த்ததாக சொன்ன வாசுதேவனை அங்கே அழைத்து வந்து விட்டார் தயாளன். இந்த இடத்துல அந்த வாகனம் நின்னுதா? இங்கதான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லா நினைவுபடுத்தி சொல்லுங்க. அவன் எப்படி இருந்தான்? ரெயின்கோட் போட்டிருந்தான். இதைத்தான் 100 தடவை சொல்லிட்டீங்களே. வேற என்ன சொல்றது? முகம் எப்படி இருந்துச்சு? சார், நான் அவனை பார்த்தது ஸ்கூட்டரில் வந்தப்போ. ஒரு வினாடியில் பாதி கூட பார்த்துருக்க மாட்டேன். கருகருன்னு தாடியில் மூஞ்சே காணாமல் போயிருந்துச்சு. எப்படி அடையாளங்கள் தெரியும்? இப்போ நீங்கள் சொன்னதே ஒரு அடையாளமாச்சே, தாடி. இது முக்கியமான விஷயமாச்சே. வேற எதுவும் நினைவில்லை சார். விசாரித்த தகவல்களை இன்ஸ்பெக்டரிடம் சமர்ப்பித்த போது, நாளை காலையில் ரமேஷ் வந்துடுவார். அவரை கேட்டால் அந்த மாருதி காரில் யார் வந்ததுன்னு தெரியும். அப்படி தெரியலைன்னா நம்பர் வச்சு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு தீர்மானத்துக்கு வர முடியும். கிரிதர் பிணத்தை பார்த்தாரு. உடனே என்ன செஞ்சாரு? நமக்கு ஃபோன் செஞ்சாரு. அப்பதான் காரில் புறப்பட்ட அவன் கொலையில் சம்மந்தப்படலைன்னா ஏன் நமக்கு ஃபோன் செய்யலை? அதனால எனக்கு முதல்ல இருந்தே கார்காரன் மேலே தான் சந்தேகமாக இருக்கு என்றார் வெங்கடேசன். ஆனால் நாய் அப்படி சொல்லலை. நாய் சொல்கிறத அப்படியே எடுத்துக்க முடியாது தயாளன் என்று அவரை அடக்கினார். காலை 5 மணிக்கெல்லாம் வாடகை காரில் வந்து சேர்ந்தான் ரமேஷ். வழியெல்லாம் அழுது கண்கள் சிவந்து முகம் வீங்கி இருந்தது. ஜலதோஷம் பிடித்திருந்தது. வீட்டில் காவல் போடப்பட்டிருந்த கான்ஸ்டபிள்களில் ஒருவர் தகவல் சொன்னார். ராத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் செய்கிறதில்ல. காலையில் 7-8 மணிக்கு பிரேத பரிசோதனை செஞ்சு அதுக்கப்புறம் தான் பாடியை தருவாங்க. இப்போ பாடி ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி மார்ச்சுவரியில் இருக்குது. நீங்கள் வந்ததும் உடனே வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னார் இன்ஸ்பெக்டர் ஐயா. அவரே உங்களை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாராம். ரமேஷ் எப்படி நிகழ்ந்தது என கேட்டு தெரிந்து கொண்டான். அருகே கார் ஷெட் திறந்து தனது அம்பாசிடர் எடுத்துக்கொண்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்தான். வெளிச்சமாக விடிந்து கொண்டிருந்தது. வெங்கடேசன் ரமேஷை கையை பிடித்து ஆறுதல் சொன்னார். முன்னிரவில் தனக்கு ஃபோன் வந்ததில் துவங்கி விவரித்தார். ஆளை பற்றி, அவன் எப்போது பெங்களூர் போனான் என்கிறதை பற்றி, கிரிதருடன் அவன் ஃபோனில் பேசினதை பற்றி எல்லாம் கேட்டுவிட்டு, கொஞ்சம் மனசை தேத்திக்கங்க, யோசிச்சு சொல்லுங்க, எதுக்காக உங்கள் மனைவி இப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? சர்டன்லி நோ சார். நேற்று தகவல் தெரிஞ்சதுலேருந்து என்னையே நான் 1000 தடவை இதே கேள்வியை கேட்டுக்கிட்டாச்சு சார். கொலை செய்யப்படுற அளவுக்கு பகையும் இல்லை. அவன் எந்த தப்பும் செய்யலை. ஆனால் ஃபோனில் உங்கள் கூட கலக்கமாக பேசினதா சொல்கிறீங்க. ஆமாம், தனியாக இருக்க பயமாக இருக்கிறதா சொன்னான். ஏன்னு கேட்டிங்களா? வீடியோவில் பேய் படம் பார்த்ததா சொன்னான். வேற என்னதான் சொன்னாங்க? குறிப்பிட்டு எதுவும் சொல்லலை. ரைட்டு, வெள்ளை கலர் மாருதி நம்பர். வெங்கடேசன் யோசிக்க அந்த நம்பரை மனதில் இருந்து டான் என்று சொன்னார் தயாளன். அந்த வண்டி யாரோடதுன்னு தெரியுமா? தெரியுமே, என் ஃப்ரெண்டு தனபால் வண்டி. யார் அவரு? என்ன செய்கிறாரு? எங்கே இருக்காரு? மாம்பழத்தில் வீடு. இவன் சினிமா லைனில் இருக்கான். மீடியேட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் நடுவில் உட்காந்து பேசி 2 பக்கமும் கமிஷன் வாங்கிக்குவான். அவர் எப்படிப்பட்ட டைப்? நல்ல டைப் தான். கொஞ்சம் சபல கேஸ். பீர்னா உடனே சரண்டர் ஆகிடுவான். சினிமாவில் நல்ல பழக்கம் இருக்கிறதால பொம்பளைங்கன்னா காது வரைக்கும் இழிப்பான். எதுக்கு அவனை பற்றி கேட்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சற்று நிதானித்து விட்டு தயாளனை ஒரு பார்வை பார்த்து கொண்டு சொன்னார். நேற்று கிரிதர் உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஃபோன் படி பார்க்க வந்தப்போ தனபாலோட வண்டி அவசரமாக உங்கள் வீட்டை விட்டு வெளியே போச்சான். காரில் ஒரே ஒரு இளைஞன் மட்டும்தானா. அவன் தனபாலாக இருக்கலாம். கேட்குறதுக்காக தப்பாக எடுத்துக்க கூடாது. உங்கள் மனைவி கிட்ட அந்த தனபால் எப்படி பழகினாரு? ரமேஷ் அமைதியானான். சில சம்பவங்கள் சட்டென்று அவனுக்குள் ஊஞ்சலாடின. பாரில் தனபால் தன் மனைவியை புகழ்ந்ததும், ஒரு நாள் அஞ்சனா தனிமையில், தனபாலை அதிகமாக வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராதிங்க. ஏன் அஞ்சனா? அவரோட பார்வையே சரியில்லை. விவஸ்தை இல்லாமல் நண்பனோட மனைவியாச்சேங்கிற நாகரிகம் கூட இல்லாமல் அப்படி ஒரு வெறிக்கிற பார்வை பார்க்குறாரு. கூசுது எனக்கு. சொல்லுங்க சார் என்றார் வெங்கடேசன். ரமேஷ் உடனே கடகடவென்று பாரில் நடந்ததையும் அஞ்சனா சொன்னதையும் ஒப்பித்தான். தயாளன், இவரை லெட்டர் கொடுத்து மார்ச்சுவரிக்கு அனுப்பி வைங்க. முதல்ல பார்த்துடட்டும். நாம மாம்பழம் போய் அந்த தனபாலை பிடிச்சி இங்கே கொண்டாடலாம்
எஸ் சார் என்றார் தயாளன். ஆனா நீங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. தயாளனுக்கு வெறுப்பும் ஆத்திரமும் பீறிட்டது. அத்தியாயம் 12. பம்பாயிலிருந்து வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து நின்றதும் படிக்கட்டுகள் வேன் சென்று பொருத்தி கொண்டதும் பயணிகள் வரிசையாக இறங்க விமான வாசல் அருகே நின்று புன்சிரிப்புடன் அவர்களுக்கு விடை கொடுத்தாள். அனைவரும் சென்றதும் அவளும் மற்ற ஒருத்தியும் புறப்பட்டார்கள். தங்கள் வேனிட்டி பேக்கை எடுத்துக்கொண்டார்கள். இன்னைக்கு ட்ரிப்பு போர் இல்ல என்றாள் அர்ச்சனா. ஆமா, ஒரு விஐபி கூட இல்ல, எல்லாம் கிளம். முந்தா நாள் சரத்பாபு வந்தாரு, கொஞ்சம் சதை போட்டிருக்காரு. என்கிட்ட இப்படி கமெண்ட் அடிக்கிறதோட நிறுத்திக்கோ. வீட்டில் போய் இதே மாதிரி உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிடாத. ஏன், இதை விட மோசமா பேசுவேன். வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள். ஒரு நாள் அறிமுகப்படுத்துறேன். நைஸ் மேன் சிவராஜ். விமான நிலைய கட்டிடத்தின் அலுவலக பகுதிக்குள் சென்று தனது கண்ட்ரோலிங் ஆபீசர் முன்பு இருந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுவிட்டு அடுத்த வாரம் தனக்கு ஒதுக்கப்பட்டுள்ள விமான விபர நோட்டீஸ் பெற்றுக்கொண்டு வெளியேறினாள் அர்ச்சனா. டாக்ஸி பிடித்து கொண்டாள். சைதாப்பேட்டை என்றாள். பின் சீட்டில் அமர்ந்து கொண்ட அர்ச்சனா டாக்ஸியில் நிமிர்ந்து அமர்ந்தால் கூரையில் தலை இடிக்கிற உயரம். இலைப்புலி வைத்து இழைத்து தயாரித்ததை போன்ற கைகள், பளீர் என்ற சிகப்பு நிறம், முகத்தில் லேசான ஆயில் மேக்கப், பாதி முதுகுடன் கத்தரிக்கப்பட்ட தலை, இமைச்சிப்பிகளின் மேல் மஸ்காரா, அடர்த்தியான லிப்ஸ்டிக். சைதாப்பேட்டை வந்ததும் தெரு சொன்னாள். தெரு வந்ததும் வீடு சொன்னாள். வீடு வந்ததும் இறங்கி கொண்டாள். காலிங் பெல்லை அடித்துவிட்டு கூண்டில் படபடத்த கிளியை அழகு காட்டி சிரித்தாள். சிவராஜ் பனியனும் லூசான பேண்ட்டும் அணிந்திருந்தான். மூக்கில் சரிந்த கண்ணாடி அணிந்திருந்தான். மிக ஒல்லியாய் இருந்தான். ஹாய் ஷிவ் என்று அப்படியே பாய்ந்து கட்டிக்கொண்டாள் அர்ச்சனா. மென்மையாய் அணைத்து உதடுகளில் முத்தமிட்டான். வெடுக்கென்று விலகினாள். ஷிவ், உண்மையை சொல்லு, என்ன குடிச்ச? எப்பவும் நான் கோல்ட் பிளேக் தான் என்று பாக்கெட் எடுத்து காட்டினான். அதில்ல, அதுக்கு முன்னாடி வெளிநாட்டு சரக்காட்டம் தெரியுது. கரெக்டா கண்டுபிடிச்சிடுறியே. சிவா ஸ்ரீகள். அர்ச்சனா ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து பாட்டிலை எடுத்துக்கொண்டே, தீத்துட்டியா? எனக்கும் எடுத்து வச்சிருக்கியா? குடும்ப பொண்ணா நீ? பிசாசு, உதைப்பேன் படவா. நானா குடும்ப பொண்ணாகிறேன்னு சொன்னேன்? துரத்தி துரத்தி ஏன் காதலிச்ச? கல்யாணம் ஏன் செஞ்சுக்கிட்ட? ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன் அர்ச்சனா. உனக்கு ஒரு தபால் இன்னைக்கு வந்தது. முதல்ல குளியல், அப்புறம்தான் எதுவும். எதுவும்னா? கண்ணடித்தான். சி, மறுபடி குளிக்க வச்சிடாத ப்ளீஸ் பா. அப்பனா இங்கே வா, அப்புறம் குளி. படுத்துவியே. ஷிவ், என்னையா நீ? எவ்வளவு அலுப்பா வந்திருக்கேன். விமானத்தில் பறக்கிறது அலுப்பா? ரயில்லையா வந்த? நான் என்ன பயணியா? உட்கார நேரம் கிடைக்கிறதில்ல. யூசி, ஒவ்வொரு சமயம் நிறுத்திடுது. எவனை பார்த்தாலும் சிரிக்கணும். பாதி பேர் மூஞ்சிக்கு கீழே தான் பார்க்குறான். சிவராஜ் எழுந்து வந்து, யூ மீன் இங்க என்று தொட்டான். ஷிவ், இது பகல். கதவெல்லாம் சாத்திட்டா இரவு. கேட்க மாட்டியே. போய் சாத்திட்டு வா. சிவராஜ் வாசல் கதவையும் ஜன்னல் கதவுகளையும் சாத்தி விட்டு வந்தான். அவளை மடியில் சரித்து கொண்டான். அவளை ஆர்வமாக அணைத்து கொண்டு, அர்ச்சனா, ஐ லவ் யூடா, வெரி மச்டா என்று சுடுமூச்சு கன்னத்தில் விட்டான். அவனை மேலும் இறுக்கிக் கொண்டு, தினம் 100 தடவை சொல்லு டார்லிங், கேட்க கேட்க சுகமா இருக்கு. 1 மணி நேரம் கழித்து எழுந்தாள். உடைகளை பொறுக்கி கொண்டாள். பாத்ரூம் சென்றாள். ஷவருக்கு கீழ் நின்றாள். இளம் வெதுவெதுப்பில் நீரை அமைத்து கொண்டாள். பாடினாள். டவல் சுற்றி கொண்டு வெளிப்பட்டாள். அலமாரியில் உடை தேர்ந்தெடுத்தாள். அந்த கவுனை அணிந்து கொண்டாள். ட்ரெஸ்ஸிங் மேஜை முன்னால் அமர்ந்தாள். மேஜை மேல் சென்ட் பாட்டிலுக்கு அடியில் அந்த கவர் இருந்தது. எடுத்து பார்த்தாள். முகவரி கிறுக்கலாக எழுதப்பட்டிருந்தது. அனுப்பியவர் விலாசம் இல்லை. கத்திரிக்கோள் கொண்டு வெட்டி உள்காகிதம் எடுத்தாள். பறக்கும் பாவையே, உன் இறுதி ஆசை ஏதாவது இருந்தால் விரைவில் நிறைவேற்றிக்கொள் என்று 2 வரிகள் இருந்தன. அர்ச்சனா பிளாஸ்டிக் தோடு மாட்டுவதை நிறுத்தி திடுக்கிட்டாள். அத்தியாயம் 13. தயாளன் பையன் கொண்டு வந்து வைத்த கேரியர் சாப்பாட்டை முடித்து கொண்டார். எழுந்து கை கழுவி தயாராய் பையன் வாங்கி வைத்திருந்த வெற்றிலைப்பாக்கு ரசனையாக போட்டுக்கொண்டார். சிகரெட் பற்ற வைத்து கொண்டு ஈசி சேரில் சுகமாக சாய்ந்து கொண்டு கை நீட்டி டிரான்சிஸ்டர் போட்டபோது வீட்டு வாசலில் வெள்ளை மாருதி நின்றது. அதிலிருந்து வேகமாக இறங்கி வந்தாள் அவள், பிரீத்தி. இடுப்பு சதை அதிர உள்ளே வந்தவள் குளிர் கண்ணாடி அணிந்திருந்தாள். வாங்க மேடம், உட்காருங்க என்றார் தயாளன். நாற்காலியில் அமர்ந்தாள். பெருமூச்சு விட்டாள். சிட்டியில ராமசேசன் எவ்வளவு பெரிய கிரிமினல் லாயர். அவர் ஃபோன் செஞ்சப்புறமும் ஜாமீன்ல என் புருஷனை விடமாட்டேங்கிறாரே உங்க இன்ஸ்பெக்டர். இது நியாயமா சார் என்று பொரிந்தாள். பொதுவா கொலை கேஸ் சம்பந்தமா அரசு செஞ்சா ஜாமீன்ல விடுறதில்லைங்க. கோர்ட்லையும் ப்ரொடியூஸ் பண்ணலையே. நேத்து சனி, இன்னைக்கு ஞாயிறு, நாளைக்கு தானே பண்ண முடியும். சார், என் புருஷன் பத்தி எனக்கு தெரியும் சார். கொஞ்சம் சபல கேஸ், ஆனா சரியான பயந்தாங்கொல்லி. அன்னைக்கு அவர் உங்க 2 பேர்கிட்டையும் சொன்னது பூரா உண்மை. டார்ச் லைட் எடுக்க மறுபடி போனப்போ அஞ்சனாவை பிணமா பார்த்திருக்காரு. போலீஸ்னா இவருக்கு பயம். அதனால சத்தம் இல்லாம போயிடலாம்னு மடத்தனமா ஒரு முடிவு எடுத்துட்டு
இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவர் 2வது தடவை புறப்பட்டப்பதான் அந்த கிரிதர் இவரை பார்த்துருக்காரு. பிணத்தை பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் செய்யாம ஏன் ஓடினீங்கன்னு ஒரே பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு உங்க இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காரு. தயாளன் மௌனமாக இருந்தார். ரேடியோவை அணைத்தார். சார், அவரை அடிச்சிருக்கீங்களே, நியாயமா? லாக்கப்ல பார்த்துட்டு தான் வரேன். நான் இல்லைங்க, உங்க இன்ஸ்பெக்டர் தான். ஒரு ஆள் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு மாட்டினா உடனே அவன் கழுத்துல கொலைகார பட்டத்தை மாட்டிடுறதா? ஒரு காரணம் வேணாமா? ஆதாரம் வேணாமா? காரணம் தான் இன்ஸ்பெக்டர் நேத்தே சொன்னாரே. என்ன அது? அஞ்சனாவை பலவந்தப்படுத்த முயற்சி செஞ்சு அவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு மிரட்டினதும் பயந்து போய் உடனே கழுத்துல கம்பி சுத்தி கொன்னுட்டாரு தனபால். ஐயோ, முழுக்க கட்டுக்கதை. நம்புறீங்களா இத? இல்ல, கொஞ்சம் கூட நம்பல. அவரை நம்பிக்கையோடு பார்த்தாள். என்ன சார் சொல்றீங்க? அஞ்சனாவை உங்க புருஷன் தனபால் கொலை செய்யலன்னு எனக்கு நல்லா தெரியும். அது வேற ஆள், ரெயின்கோட் ஆசாமி. பின்னையே மௌனமா இருக்கீங்க? நான் எங்கே மௌனமா இருக்கேன்? எடுத்து சொன்னா இன்ஸ்பெக்டர் கேட்க மாட்டேங்கிறாரே. என் கருத்துகளுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறார். குதர்க்கமா பேசுறாரு. என்ன மட்டம் தட்டுறாரு. பேசாம இருக்க சொல்றாரு. தனபால் மாட்டினாரா? மற்ற முயற்சி எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. அவர் கண்ட்ரோல்ல இருக்கிறனா உண்மை புரிஞ்சும் எதுவும் செய்ய முடியாம இருக்கேன். சார், இப்படி பேசுறது நியாயமாப்படுதா? காக்கி சட்டை ஒரு அநீதிக்கு துணை போகலாமா? இப்படித்தான் மேடம், நான் எந்த ஸ்டேஷன் போனாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ஏதாச்சும் சொல்லிடுறேன். மேலதிகாரியை எதிர்த்து செயல்பட்டுடுறேன். உடனே என்ன ஜில்லாவா பந்தாடிடுறாங்க. வெறுத்து போச்சு. அதுக்காக தெரிஞ்சே ஒரு நிரபராதிக்கு தண்டனை வாங்கி தர நீங்களும் உடந்தையா இருக்க போறீங்களா? கண்டிப்பா மாட்டேன். ரகசியமா சில காரியங்கள் செய்யறது என்னோட கூட பிறந்த குணம். இப்போ நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் இவன் கொலைகாரன் இல்லை சார்னு சும்மா அடிச்சு பேசுறேன்னு வைங்க, போயான்னுடுவாரு. அதே சமயம் உண்மையான கொலைகாரனை சரியான ஆதாரத்தோட பிடிச்சு கொண்டு போய் நிறுத்திட்டு பேசினா அவர் எதுவும் செய்ய முடியாது. கரெக்ட். உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டீங்களா? நிச்சயமா. அஞ்சனாவோட தோழிகளை விசாரிச்சேன். அவ கணவன் அனுமதியோட அஞ்சனாவோட ரூமை அலசினேன். ரமேஷை ரகசியமா ஃபாலோ செஞ்சேன். ரெயின்கோட் ஆசாமியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன பிரேக் கிடைக்கலையே இன்னும். என்ன செய்யறது? சார், இன்ஸ்பெக்டர் பணம் எதுவும் எதிர்பார்க்கிறாரான்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்தேன். நீங்க சொல்ற கோணமும் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் என் கணவரை காப்பாத்திருங்க சார். என்னால முடிஞ்சதை செய்வேன் மேடம் என்றார் தயாளன் உறுதியான குரலில். பிரீத்தி மறுபடி சந்திப்பதாக சொல்லி புறப்பட்டு சென்றாள். அத்தியாயம் 14. ஒரு முன்னர் நடந்த கதை. கணபதிராம் உணவு இடைவேளை நேரத்தின் போது பியூன் ராமசாமியை அழைத்தான். ராமசாமி, மேனேஜர் வீட்டுக்கு போயிட்டு வரப்போ தேவில் 2 டிக்கெட் ஈவினிங் ஷோவுக்கு வாங்கிட்டு வரியாப்பா? மேனேஜருக்கு தெரிஞ்சா திட்டுவார் சார். தெரிஞ்சா திட்டத்தான் செய்வாரு. இன்னைக்கு அழைச்சிட்டு போறேன்னு வீட்டில் ப்ராமிஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன். முழுகாம இருக்கா, அதனால தான் சொல்றேன். சரி சரி, துட்ட கொடுங்க. கணபதிராம் பணமும் அவன் செலவுக்கு தனியாக 5 ரூபாயும் கொடுத்துவிட்டு தன் மேஜைக்கு வந்தான். போகும்போது மறக்காமல் மல்லிகைப்பூ வாங்கி போக வேண்டும் என்று மனதில் எழுதி கொண்டான். ஃபோன் அடித்து அக்கவுண்டன்ட் எடுத்து, கணபதிராம் உமக்குத்தான் ஃபோன், வந்து வாங்கி கொண்டு ஹலோ என்றான். கணபதிராம் சாரா, நான் உங்க மாடி வீட்டுக்காரர் ரகுபதியோட தம்பி பேசுறேன். உங்க ஒய்ஃப் கொஞ்சம் முன்னாடி வயத்த வலிக்குதுன்னு துடிச்சாங்களாம். அண்ணனும் அண்ணியும் அவங்களையே கேட்டுக்கிட்டு டாக்டர் திவ்யா மூர்த்தியாமே அவங்க கிளினிக்கு டாக்ஸி பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. விஷயத்தை கேட்டுக்கொண்டே வந்தபோது இவனுக்கு பதைத்தது. இன்னும் 2 மாதங்கள் கூட நிறைவதற்குள் டாக்ஸி வைத்து அழைத்து செல்லும் அளவிற்கு வயிற்றில் வலி என்றால் மனதை பிசைந்தது. கணபதிராம் மேனேஜர் அறைக்கு ஓடி பர்மிஷன் வாங்கி கொண்டு ஸ்கூட்டரை விரட்டினான். கிளினிக் வாசலில் வண்டியை லாக் செய்யக்கூட வினாடிகளை செலவழிக்க விரும்பாமல் வேகமாக உள்ளே ஓட்டமாகவே வந்தான். இவனை கடந்த அறிமுகமான நர்ஸ் நின்று, சாரி சார், உங்க மிஸ்ஸஸுக்கு திடீர்னு அபாஷன் ஆயிடுச்சு. தியேட்டர்ல வச்சு டாக்டர் டிஎன்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 7ஆம் நம்பர் ரூம் போட்டிருக்கு. அங்க உங்க மாடி வீட்டுக்காரங்க இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள உங்க மனைவியை அங்க கொண்டாடுவோம். கணபதிராம் அது ஆஸ்பத்திரி என்று கூட பார்க்காமல் தன் முகத்தில் அரைந்து கொண்டான். அமைதியா இருங்க சார், நம்ம கையில என்ன இருக்கு? தளர்வாய் நடந்து 7ஆம் நம்பர் அறைக்கு வந்தான். மாடி வீட்டு ரகுபதியும் அவன் மனைவியும் எப்படி அணு கதறினால் எப்படி டாக்ஸி பிடித்து உடனே வந்தார்கள் என்பதை விவரித்தார்கள். இங்க பாருங்க சார், நீங்க தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். கணபதிராம் முகம் பொத்தி முதுகு குழுங்க அழுதான். குட்டி குழந்தையே, எங்களை சந்திக்காமலேயே ஏன் கலைந்தாய்? இந்த உலகம் கசப்பு என்று எவர் கோல் சொன்னார் என்று தற்கொலை செய்து கொண்டாய்? ஏன் ஏன்? ஜன்னல் வழியாக வெறித்தான். பெண் பிறந்தா மாடர்ன் ட்ரெஸ் போடணும், ஆண் பிறந்தா மீசையை எடுத்துக்கணும். நான் அவள் 2 பேருமே இப்போது தோற்று நிற்கிறோமே. இப்படி ஒரு சாத்திய கூற்றை கனவிலும் நினைத்து பார்க்கவில்லையே. கொஞ்ச நேரத்தில் அணுவை ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வந்து அறையில் படுக்க வைத்தார்கள். மயக்கத்தில் இருந்தாள். அவள் முகத்தை வெறித்தான் கணபதிராம். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்றார் ரகுபதி. மேலும் ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள்.
அணுவின் தலைமாட்டில் ஸ்டூல் போட்டுக்கொண்டு அமர்ந்து மயக்கம் தெளிந்து அவள் கண்களை திறப்பதற்காக கவலையோடு கலக்கத்தோடு காத்திருந்தான். சற்று நேரத்தில் டாக்டர் திவ்யாமூர்த்தி வந்தார். இன்னும் கண் திறக்கலையா? இல்லைங்க டாக்டர், சிலர் உடம்புக்கு குளோரோஃபார்ம் தெளிய நேரமாகும். கணபதிராம், வருத்தப்படாதீங்க. இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லி அதிர்ச்சி தர வேண்டியிருக்கு. திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். உங்க மனைவியோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு குழந்தைய சுமக்கிற தெம்பு அதுக்கு இல்ல. குறைஞ்சது 3-4 வருஷத்துக்காவது அவங்க உண்டாகாம இருக்கிறது நல்லது. இதுக்கு அப்புறமும் கூட உண்டானா குழந்தை தங்கும்னு கேரண்டி தர முடியாது. எதுக்கும் அவங்க யூட்ரஸ் பலப்படுத்த மருந்துகள் எழுதி தரேன். 6 மாசத்துக்கு குறையாம சாப்பிடணும். டாக்டர் வெளியேறினார். இவன் இடிந்து போய் அமர்ந்தான். கொஞ்ச நேரம் கழித்து கண் விழித்த அனு உடனே அழுதாள். நோ, அழக்கூடாது அனு, உனக்கு நல்ல ஓய்வு தேவை. நிரந்தர ஓய்வா வந்துட்டா தேவலாங்க. சி அசடு, என்ன பேச்சு இது? இப்ப என்ன அவசரம் நமக்கு? மெதுவா பெத்துக்கலாம். மெதுவா கூட என்னால பெத்து தர முடியாதேங்க. என்ன சொல்ற? டாக்டர் அம்மா உங்ககிட்ட பேசினப்போ எனக்கு அப்பதான் மயக்கம் தெளிஞ்சு எல்லாம் கேட்டுட்டேன். நான் எதுக்கும் லாயக்கு இல்லைங்க. என்னால பிள்ளை பெற முடியாது. எப்போ என்ன பாவம் செஞ்சேனோ. அனு விக்கி விக்கி அழ. அனு, என்னம்மா இது? ப்ளீஸ் அழாத. பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லல, மருந்து எழுதி தரேன்னாரு. அதெல்லாம் சும்மா, எனக்கு தெரியும். ஆப்ரேஷன் ரூம்லேயே கூட பேசிக்கிட்டாங்க. நான் பாவிங்க, அவசரக்காரி, பந்தயம் எல்லாம் போட்டேனே. கணபதிராம் அவள் முகத்தை கைகளால் பொத்தி தன்னாலும் அழுகையை நிறுத்த முடியாமல் அழ ஆரம்பித்தான். நர்ஸ் வந்து கதவை தட்டி கிளினிக்கில் அட்வான்ஸ் பணம் கட்டச் சொல்லிவிட்டு சென்றதும் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்துட்டு வரேன். அழாத, மனசா அலைப்பாய விடாத. தைரியமாயிரு. எனக்கு என் குழந்தைய விட நீதான் முக்கியம், புரிஞ்சுதா? மௌனமாக தலையாட்டினாள். கணபதிராம் புறப்பட்டு போனதும் அணுவின் மனதில் சுய இரக்க அலைகள் ஓயாமல் மோதின. கணவனின் ஆறுதல் மொழிகள் கரைந்து போயின. இலக்கற்ற கோபமும் வெடித்தது. பைத்தியக்காரத்தனமான தீர்மானத்திற்கு உடனே வந்துவிட்ட அனு மெல்ல எழுந்தாள். தன் அறையின் கதவை நிதானமாக நடந்து வந்து சாத்தினாள். அத்தியாயம் 15. அர்ச்சனா அந்த கடிதத்தை பதற்றமாக சிவராஜிடம் கொடுத்தாள். சிவராஜ் சிகரெட் புகையினூடே படித்துவிட்டு ஹாஸ்யமென சிரித்தான். நிறுத்தி நிறுத்தி சத்தமாக சிரித்தான். ஷிவ், என்னப்பா நீ சிரிக்கிற? நான் பயந்து போயிருக்கேன். சாச்சா, உன் அட்ரஸ் தெரிஞ்ச எவனோ விளையாடி இருக்கான். எதில் விளையாடுவாங்க? ஏப்ரல் மாதம் கூட போயிடுச்சே. பின்ன இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டியா? அப்படியும் சொல்ல முடியாது. ஆனா அர்ச்சனா, டோன்ட் பி சில்லி. உனக்கு யாரோட பகை? நத்திங். யார் சொத்தை பறிச்ச? நத்திங். எவனோ பேத்தெல்லாம் கிறுக்கி அனுப்பிட்டா இப்படியா பயந்துக்கிறது? பாரு எப்படி படபடன்னு அடிச்சுக்குது உன் ஹார்ட்டு. தொட்ட கையை விடுவித்தாள். ஷிவ், அப்போ இது மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாமா? என்ன ஆக்ஷன் எடுப்ப? தபால் ஆபீஸ்ல போய் விசாரிப்பியா? அதில்ல, போலீஸ்ல ஒரு புகார். உளராத. இதுல ஃப்ரம் அட்ரஸ் இல்ல. அவங்களால மட்டும் என்ன செய்ய முடியும்? இது சும்மா ஃபன் டார்லிங். பொழுது போகாதவன் செய்யற வேலை. இதுக்கு போய் மனசை அழட்டிக்காத. வா, லெட்ஸ் கோ டு எ மூவி. உன் மனசுக்கு மாற்றம் வேணும். கமான். அரை மனதுடன் சம்மதித்தாள் அர்ச்சனா. சிவராஜ் உடையணிந்து கொண்டதும் இருவரும் வீட்டை பூட்டிக் கொண்டு வெளியே வந்தார்கள். ஒரு ஆட்டோவை நிறுத்தி ஏறிக்கொண்டார்கள். தூரத்தில் காத்திருந்த அவன் செய்தித்தாளை மடக்கினான். தன் தாடியை தடவிக்கொண்டான். சற்று தள்ளி நிறுத்தியிருந்த தன் 2 சக்கர வாகனத்தில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். அந்த ஆட்டோவின் பின்னால் நிதானமாக தொடர்ந்தான். அத்தியாயம் 16. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் தயாளனை அழைத்தார். லாக்கப்பில் இருந்த தனபால் மேல் கொலை குற்றம் சாட்டி வழக்கு தொடர்வதற்கான முறையான காகிதங்களை தயார் செய்ய சொன்னார். சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் என்றார் பரிதாபமாய் தயாளன். என்ன, இவ்வளவு அவசரப்பட வேணாம் சார். தனபால் குற்றம் நடந்த அன்னைக்கு மலையில நனைஞ்ச அஞ்சனாவை அவங்க வீட்டில் டிராப் பண்ணிட்டு போய் மறுபடி டார்ச் லைட் வாங்க வந்த இடைப்பட்ட நேரத்துல நடந்திருக்குது குற்றம். ஒரு ஃபோன் வந்துச்சு. அதை பேசிட்டு வந்த அஞ்சனா முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னாரு. நம்ம நாய் மோப்பம் பிடிச்சப்ப அதே ஏரியாவில் உள்ள பப்ளிக் பூத்துக்கு நேரா போச்சு. கொலை நடந்த இடத்துல மழை தண்ணி இருந்துச்சு. தனபாலோ நனையாம கார்ல வந்தவர். ஒரு ஆசாமி மலைக்கோட் போட்டுக்கிட்டு அந்த நேரம் நடமாடினது தெரியுது. அவன் தன் வாகனத்தை நிறுத்தின இடத்துல பெட்ரோல் சிந்தி இருக்கு. அங்க நாயும் வந்துச்சு. தனபால் சபல புத்தி உள்ளவர். ரமேஷ் மனைவிய ஒரு மாதிரி பார்த்தவர். சம்பவ தினத்துல கொலைய நமக்கு ரிப்போர்ட் செய்யல. இதை வச்சு அவரை குற்றவாளியாக்க துடிக்கிறீங்களே ஒழிய அந்த மலைக்கோட் ஆசாமிய தீவிரமா பிடிக்க முன்வர மாட்டேங்கிறீங்க. படபடவென்று பேசின தயாளனை உருளும் விழிகளோடு கோபமாக பார்த்தார் வெங்கடேசன். தயாளன், திஸ் இஸ் டூ மச். ஒரு சீனியர் ஆபீசர் கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல கத்துக்கங்க. இந்த ஸ்டேஷனுக்கு நீங்க அத்தாரிட்டியா, நான் அத்தாரிட்டியா? ஒரு கேஸை எப்படி டீல் செய்யணும்னு எனக்கே பாடம் சொல்ற அளவுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்துட்டுதா? அனாவசியமா நினைச்சுக்க வேணாம். மலைக்கோட் ஆசாமியை பத்தி விசாரிச்சாச்சு. எதுவும் தகவல் கிடைக்கல. அவனை விட கைரேகைகளோட பளிச்சுன்னு சந்தேகப்பட வேண்டியவர் தனபால் தான். எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு. நான் சொல்றத நீங்க செஞ்சா போதும்.
அண்டர்ஸ்டாண்ட்? மௌனமாக நின்றார் தயாளன். அந்த நான் சொன்ன காகிதங்களை தயார் செய்யுங்க. நோ சார், என்னால் முடியாது. என் மனசாட்சிக்கு எதிராக ஒரு அப்பாவி மேலே வழக்கு தொடர பார்க்குற உங்களுக்கு துணை போக சம்மதமில்ல. நான் 4 நாளைக்கு லீவில் போகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. தயாளன் விருட்டென்று ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார். ஆத்திரத்தில் கொந்தளித்தது மனது. இந்த இன்ஸ்பெக்டரின் மூக்கை நச்சென்று உடைக்க ஒரே வழி அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்பதுதான். அதற்காக இல்லை என்றாலும் ஒரு அப்பாவியை தண்டனையில் இருந்து காப்பாற்றுவதற்காகவாவது அவனை தேடி பிடித்தாக வேண்டும். யார் அவன்? அந்த ரெயின்கோட் ஆசாமியாக இருக்க அதிக சதவிகித வாய்ப்புகள் இருக்கின்றன. தனிப்பட்ட முறையில் நிறைய செயல்பட்டாயிற்று. அவனை பற்றி டான்சி நகர் பூராவும் விசாரித்து விட்டேன். ஸ்கூட்டர்காரனை தவிர வேறு யாரும் பார்க்கவில்லை. அந்த பெட்ரோல் சிந்தின இடத்திலோ டெலிபோன் பூத்துக்குள்ளோ எந்த தடயமும் இல்லை. அஞ்சனாவின் அறையிலும் எதுவும் உதவக்கூடியதாக கிடைக்கவில்லை. ரமேஷை தொண்டை கட்டி கொள்ளும் வரை எல்லா கோணங்களிலும் விசாரித்தாயிற்று. தன் மனைவிக்கு பகையே இல்லை என்கிறார் உறுதியாக. அஞ்சனாவின் கற்பு தொடப்படவில்லை, உயிர் மட்டும்தான். மற்றொரு விசித்திரமான விஷயம் அந்த போர்வை. கொலை செய்துவிட்டு எந்த கொலைகாரனாவது உடலை போர்த்திவிட்டு சென்றதுண்டா இதுவரை? இவன் கொஞ்சம் மூளை கலங்கியவனா இருக்கலாமோ? இப்போது எந்த திசையில் மேலும் விசாரணைகளில் இறங்குவது? தயாளனுக்கு திடீரென்று ஒரு சின்ன யோசனை உதித்தது. டான்சி நகரில் குறிப்பிட்ட அந்த சாலையோரத்தில் ரெயின்கோட் ஆசாமி தன் வாகனத்தை நிறுத்தியிருந்த இடத்தில் பெட்ரோல் சிந்தி தண்ணீரில் வர்ணச்சிதறல் இருந்ததே. பெட்ரோல் எப்படி எப்பொழுது சிந்தும்? வண்டியின் பெட்ரோல் டேங்கிலோ அல்லது டியூபிலோ கார்பரேட்டரிலோ ஏதோ ஒரு இடத்தில் சின்ன ஓட்டை இருந்தால் கசிந்து சொட்டும், அல்லது பெட்ரோல் ஓவர்ஃப்ளோ ஆகி சிந்தும். எப்படியாகினும் டேங்கில் நிறைய பெட்ரோல் இருந்தால் இது நடக்கும். அந்த ஆசாமி டான்சி நகருக்கு வரும் வழியில் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்கில் தன் வண்டியின் டேங்கை நிரப்பியிருக்கலாமே. ஏன் அந்த ஏரியா சுற்றிலும் உள்ள பெட்ரோல் பங்குகளில் விசாரிக்கக்கூடாது? மழை பெய்யும் இரவு நேரம், 2 சக்கர வாகனம், ரெயின்கோட் அணிந்த ஆசாமி, அவன் முகம் முழுக்க அடர்த்தியாய் தாடி. இந்த சூழலும் அடையாளங்களும் ஓரளவு மனதில் நினைவில் பதியக்கூடியவைதாம். ஒரு முயற்சிதானே, செய்து பார்த்து விடலாமே. தயாளன் தெரிந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்தார். வாங்க சார், என்ன வேணும்? ஏதாச்சும் ஒரு வண்டி வேணும் வாடகைக்கு. வாடகை எல்லாம் வேணாம் சார், இது என் சொந்த வண்டி, எடுத்துக்கங்க சார். தயாளன் அந்த புல்லட்டில் காலர்கள் துடிதுடிக்க புறப்பட்டார். பூமி குளிரெடுத்து இருட்டு கம்பளியை போர்த்தி கொள்ள துவங்கியது. அத்தியாயம் 17. முன்னர் நடந்த கதை. கணபதிராம் தன் வீட்டிலிருந்து பணம் எடுத்துக்கொண்டு மீண்டும் கிளினிக் வந்தான். அலுவலக அறையில் அவர்கள் கேட்ட பணத்தை கட்டிவிட்டு தன் மனைவி இருக்கும் 7ஆம் நம்பர் அறைக்கு வந்தான். கதவு சாத்தியிருந்தது. தட்டிவிட்டு காத்திருந்தான். திறக்கப்படவில்லை. மீண்டும் தட்டினான். பதில் இல்லை. உறக்கத்தில் இருக்கலாம் என்று நினைத்தான். தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சற்று நேரம் வராந்தாவில் நடந்தான். அரை மணி நேரம் கழித்து மீண்டும் வந்து கதவை தட்டி பதில் இல்லாமல் போக கடந்த நர்ஸை நிறுத்தி சொன்னான். வாங்க, அந்த பக்கம் ஜன்னல் வழியா பார்க்கலாம். அசந்து தூங்குறாங்களோ என்னவோ. அந்த அறைக்கு பின்புறத்திற்கு கட்டிடத்தை சுற்றி கொண்டு நடந்து வந்து பார்த்தபோது வரிசையாக எல்லா அறைகளின் ஜன்னல்களும் திறந்திருக்க இந்த 7ஆம் எண் அறையின் ஜன்னல் மட்டும் சாத்தியிருந்தது. ஜன்னலை ஏன் சாத்திக்கிட்டாங்கன்னு தெரியலையே, வாங்க பார்க்கலாம். மீண்டும் அறைவாசல் வந்து 2 பேருமாக சேர்ந்து கதவை இடி இடி என்று இடித்தார்கள். கலவரமாகி போன கணபதிராம் அனு அனு என்று கத்தினான். மேலும் 2 ஸ்டாஃப் சேர்ந்து கொண்டு கதவை முட்டி மோதி தள்ளி திறந்தபோது முதலில் தெரிந்தவை அந்தரத்தில் தொங்கும் அணுவின் கால்கள். மின்விசிறியில் புடவையை கட்டி ஐயோ அனு என்று கதறினான் கணபதிராம். டெம்பரேச்சர் சார்ட்டில் பென்சிலால் எழுதி வைக்கப்பட்டிருந்த வாக்கியங்களை நர்சுதான் பார்த்தாள். அன்புள்ள அத்தான், நான் பாவி, உங்கள் கனவுகளை சிதைத்தவள். எந்த நாளும் இனி அந்த கனவுகளை நனவாக்க முடியாத நான் வாழ்க்கைக்கே தகுதியற்றவள். போகிறேன், நிரந்தரமாக போகிறேன். என்னை மன்னியுங்கள் அனு. கணபதிராம் அவளின் கால்களை கட்டிக்கொண்டு அழுதான். சுவற்றில் நச் நச்சென்று முட்டிக்கொண்டு அழுதான். திடீரென்று அழுகையை நிறுத்தி எல்லோரையும் அந்நியமாக பார்த்தான். அத்தியாயம் 18. அந்த தியேட்டரின் வாசலில் ஆட்டோவை நிறுத்தி கொண்டு சிவராஜும் அர்ச்சனாவும் இறங்கி கொண்டார்கள். நடந்தார்கள். பால்கனிக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு படிகள் ஏறி மேலே சென்றார்கள். திரையரங்கத்திற்குள் வந்து சிலீரென்ற காற்றால் தொடப்பட்டார்கள். பால்கனியில் அதிக கூட்டமில்லை. இவர்களை சேர்த்தே 20 பேருக்குள் இருந்தார்கள். சென்று அமர்ந்தார்கள். திரையில் சோப்பு விளம்பரம் ஓடிக்கொண்டிருந்தது. ஷிவ், எனக்கு என்னவோ இன்னும் படபடப்பாவே இருக்குப்பா என்றாள் அர்ச்சனா. அவள் கையை ஆதரவாக அழுத்தினான் சிவராஜ். அந்த லெட்டர் எங்க? கைப்பையில தான் இருக்கு, எடுத்து தந்தாள். சிவராஜ் தன் லைட்டரை கிளிக் செய்து அந்த வெளிச்சத்தில் மறுபடி படித்தான். பறக்கும் பாவையே, உன் இறுதி ஆசை ஏதாவது இருந்தால் விரைவில் நிறைவேற்றிக்கொள். மடித்து அவளிடம் தந்தான். ரைட் அர்ச்சனா, ஒன்று செய்யலாம். நாளை காலையில நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இதை கொடுத்து ஒரு புகார் எழுதி கொடுத்துடலாம். ஓகே? சரி என்றாள். கலகலப்பா இரு, நத்திங்
என்று சிவராஜ் அவளுக்கு ஆறுதல் சொன்னான். அவன் பால்கனி டிக்கெட் வாங்கி கொண்டு மேலே வந்து உள்ளே வந்து சன்ன வெளிச்சத்திற்கு கண்களை பழக்கி கொண்டு தேடினான். கண்டுபிடித்ததும் நடந்து வந்து அர்ச்சனாவுக்கு நேர் பின்னால் காலியாக இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டான். பேண்ட் பாக்கெட்டுக்குள் கையை நுழைத்து தொட்டு கம்பிச்சுருள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். அத்தியாயம் 19. தயாளன் 3 பெட்ரோல் பங்குகளில் விசாரித்துவிட்டு அலுத்து போய் கிளாக்ஸோ மருந்து கம்பெனிக்கு எதிரே இருந்த அந்த பெட்ரோல் பங்கிற்கு வந்தபோது இரவு மணி 7:15. பங்கில் இருந்த இளைஞன் நெற்றியில் சந்தனம் வைத்திருந்தான். எஸ் சார் என்றான். அமரச் சொல்லி நாற்காலி காட்டினான். தயாளன் டான்சி நகரில் நடந்த கொலையை பற்றி மேலோட்டமாக விவரித்தார். பிறகு, அந்த கொலை சம்பந்தமா நாங்க ஒரு ஆசாமிய சந்தேகப்படுறோம். அன்னைய தினம் ராத்திரி அவன் தன் ஸ்கூட்டர் இல்லனா பைக்குக்கு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டிருக்கணுங்கிறது எங்க யூகம். அடையாளங்கள் சொல்றேன். எங்களுக்கோ பெட்ரோல் போடுற உங்க சிப்பந்திகளுக்கோ நினைவு வருதான்னு பாருங்களேன். தயாளன் சொல்லி முடித்ததுமே அந்த இளைஞன் அவசரமாக சொன்னான். இங்கேதான் சார் வந்தான். என்கிட்ட வேற ஒரு விலாசம் வழி கூட விசாரிச்சான் சார். தயாளன் விழிகள் விரிந்தன. சொல்லுங்க, விபரமா சொல்லுங்க. சார், அன்னைக்கு மழை தூரிக்கிட்டு இருந்தப்பதான் வந்தான். பெட்ரோல் போட்டுக்கிட்டான். ரெயின் கோட்டோட இங்க உள்ள வந்தான். மொசு மொசுன்னு தாடி. பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுத்து என்கிட்ட கொடுத்து, இதுல 2வது விலாசத்துக்கு எப்படி போகணும்னு தெரியுமான்னு கேட்டான். 2வது விலாசம்னா அதுல நிறைய விலாசம் இருந்துச்சா? 3 அட்ரஸ் இருந்தது சார். 3மே பொண்ணுங்க அட்ரஸ். 2வது அட்ரஸ் மட்டும் விபரம் கேட்டதால மற்ற 2ம் நான் சரியா பார்க்கல. அந்த 2வது அட்ரஸ் நினைவு இருக்கா? சைதாப்பேட்டை சார். ராமர் கோவில் தெரு சார். அந்த பொண்ணு பேரு இருங்க சார், நல்ல பேரு சார். ஒரு நடிகையோட பேரு சார். அமலா, ராதா, கௌதமி, ரூபினி. அதெல்லாம் இல்லை சார். நடிப்புக்காக 2 தடவை அவார்டு வாங்கினாங்களே. அர்ச்சனா? எஸ், அதே தான் சார். அர்ச்சனான்னு தான் இருந்துச்சு. டோர் நம்பர் இருந்துச்சு, ஆனால் எனக்கு இப்போ நினைவு இல்லை. சரி, அவனுக்கு என்ன பதில் சொன்னீங்க? ராமர் கோவில் தெருவுக்கு எப்படி போகணும்னு வழி சொன்னேன். கேட்டுக்கிட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான். தயாளன் மேலும் விசாரித்ததில் அந்த வண்டி ஸ்கூட்டர் என்றும் எல்லா பில்களிலும் உடனுக்குடன் வண்டி எண் எழுதுவது சாத்தியமில்லை என்பதால் பல சமயங்களில் ஏதாவது ஒரு நம்பர் எழுதுவோம் என்றும் அதனால் குறிப்பிட்ட தேதியில் பில் பார்த்து எண் பார்ப்பதால் உபயோகமில்லை என்பதும் சொல்லப்பட்டது. தயாளன் சைதாப்பேட்டையில் ராமர் கோயில் தெரு வந்து சேர்ந்தார். அர்ச்சனா என்று மொட்டையாக எப்படி விசாரிப்பது என்று குழம்பினார். யார் அவள்? யாரின் மனைவி? அல்லது யாரின் மகள்? படிக்கிறவளா? உத்தியோகத்திற்கு போகிறவளா? என்ன வயது? எப்படி இருப்பாள்? எதுவும் தெரியாமல் விசாரிப்பது சிரமத்திலும் சிரமம். அதென்ன 3 விலாசங்கள்? அதில் 2ஆம் விலாசம் அர்ச்சனா என்றால் முதல் விலாசம் ஒருவேளை அஞ்சனாவோ? ஒருவேளை தொடர்கொலைகள் செய்ய திட்டமிட்டிருப்பானோ? விறுவிறுப்பானார் தயாளன். தயாளன் அந்த மளிகை கடைக்கு சென்றார் விசாரிக்க. தியேட்டரில் படம் ஓடிக்கொண்டிருந்தது. அர்ச்சனா பதட்டம் குறைந்து சற்று நார்மலாகி படத்தை ரசித்து கொண்டிருந்தாள். சிவராஜ் அவள் தோளில் கை போட்டிருந்தான். பின் சீட்டில் அவன் அமைதியாக இருந்தான். இடைவேளையின் போது சிவராஜ் எழுந்து வெளியில் செல்லாததில் சற்று ஏமாற்றமாக உணர்ந்தான். மீண்டும் படம் துவங்கியதும் எழுந்து கொண்டான். திரையரங்கத்தை விட்டு வெளியே வந்தான். தன் வண்டியை எடுத்துக்கொண்டான். சைதாப்பேட்டைக்கு செலுத்தினான். ராமர் கோவில் தெரு வந்தான். அர்ச்சனாவின் வீட்டிற்கு முதல் சந்தில் வண்டியை நிறுத்தினான். வீட்டை அணுகினான். வாசலில் பூட்டு. பின்புறம் சுற்றி வந்தான். பழைய வீடு. பின் சரிவில் ஓடுகள். அவற்றின் நடுவே 2 இடங்களில் வெளிச்சம் புக சதுர கண்ணாடி பதிப்புகள் இருந்தன. துவைக்கும் கல்லில் ஏறி கிணற்றின் 2 கல் தூண்களில் ஒன்றின் உச்சிக்கு ஜம்ப் செய்து ஓடுகள் மேல் வந்தான். தவழ்ந்தான். கண்ணாடி பதிப்பு அருகே வந்தான். தன் ஷூ காலால் ஒரே மிதி. சிலிங் என்று உடைந்து துகள்கள் உள்ளே கொட்டின. விளிம்புகளை சீராக தட்டிவிட்டு உடலை அந்த சதுரத்தில் மெதுவாக நுழைத்து உள்ளே மரச்சட்டத்தில் கைகளை பற்றி நிதானமாக உள்ளுக்குள் 10 அடி தூரம் குதித்து நின்றான். டார்ச் லைட் உபயோகித்து வீட்டின் உள்ளே வந்தான். படுக்கை அறைக்குள் வந்தான். இணைந்த பாத்ரூமுக்குள் எட்டி பார்த்தான். தீர்மானித்தான், படம் விட்டு வரட்டும். பாத்ரூமுக்குள் எப்படியும் 2 பேராக வரமாட்டார்கள். யாராவது ஒருவர்தான் வர முடியும். வரட்டும். முதலில் யார் வந்தாலும் சரி. கம்பி சுருக்கு. கத்தல் இல்லாமல் செத்தல். பிறகு மிச்சம் இருக்கும் 2வது நபருக்கும் அதே வழிமுறை. வீட்டின் கதவு திறக்கப்படும் ஓசை கேட்கும்போது பாத்ரூமுக்குள் பதுங்கிக் கொள்ள வேண்டும். அதுவரை படுக்கை கட்டிலில் அமர்ந்து கொண்டான் அவன். சுவற்றில் பலவிதமான படங்கள். சுவற்றில் அந்த அழகான குழந்தை படத்தை பார்த்ததும் கண்கள் ததும்பி அழ ஆரம்பித்தான். அவன்தான் கணபதிராம். அத்தியாயம் 20. தயாளன் விசாரித்து அர்ச்சனா என்னும் ஏர் ஹோஸ்டஸ் பெண்ணின் வீட்டை கண்டுபிடித்த போது மணி 9:15 ஆகிவிட்டது. வீட்டில் பூட்டை பார்த்ததும் சோர்ந்து போனார். அருகில் இருந்த டைலர் கடையில் விசாரித்தார். சாயங்காலம் 2 பேரும் நீட்டா ட்ரெஸ் செஞ்சுக்கிட்டு ஆட்டோல போனாங்க சார். எங்கன்னு தெரியாது. தயாளன் 10 மணி வரை காத்திருக்க தீர்மானித்து
அந்த கடையிலேயே ஸ்டூல் வாங்கி போட்டுக்கொண்டு அமர்ந்தார். 15 நிமிடங்களில் அர்ச்சனாவும் சிவராஜும் வந்துவிட்டனர். ஆட்டோவில். அவர்கள் கதவை திறக்க உள்ளே கணபதிராம் விரைப்பானான். சடாரென்று பாத்ரூமுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டான். தயாளன் அவர்கள் பின்னாலேயே நுழைந்து வரவேற்பறையில் அமரச் செய்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். டான்சி நகரில் நிகழ்ந்த கொலையை விவரித்தார். அந்த ரெயின்கோட் ஆசாமி உங்கள் விலாசத்தை விசாரித்ததாக தெரிகிறது என்றதும் சிவராஜும் அர்ச்சனாவும் தங்களுக்குள் பார்த்து கொண்டார்கள். அர்ச்சனா கைப்பையை திறந்து காலையில் தபாலில் வந்த கடிதத்தை வெளிரின முகத்துடன் எடுத்து நீட்டி விவரம் சொன்னாள். படித்ததும் சிலிர்த்தார் தயாளன். மை காட், அவன்தான், அவனேதான். யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல். நல்லவேளை எந்த அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். கவலை வேணாம், உங்களுக்கு முழு பாதுகாப்புக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அவனை பிடிக்க நீங்க உதவணும் என்றார். எப்படி? என் கேள்விகளுக்கு சின்சியரா பதில் சொன்னாலே அது உதவி. இந்த லெட்டர் யார் எழுதி இருக்க முடியும்னு யூகிக்க முடியுதா? நிச்சயமா முடியல சார். எனக்கு யாரும் எதிரி இல்ல. ஓகே, டான்சி நகர்ல கொலையான அஞ்சனாவை உங்களுக்கு அறிமுகம் உண்டா? இல்ல சார், பேப்பர்ல நியூஸ் படிச்சதோட சரி, கேள்விப்பட்டதில்ல. ஒருவேளை அஞ்சனா போட்டோ பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் நினைவு வரலாம். நான் போய் போட்டோ எடுத்துட்டு வரேன். இப்போ நான் போய் 1 மணி நேரத்துல உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்கிறேன். தைரியமா இருங்க. சந்தேகப்படும்படியா யாரையும் உள்ள அனுமதிக்காதீங்க. நான் சீக்கிரம் போட்டோவோட வரேன். தயாளன் புறப்பட்டு சென்றதும் அர்ச்சனா நெஞ்சை பிடித்து கொண்டாள். என்ன சிவ், என்னென்னவோ சொல்றாரு. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. யார் அஞ்சனா? அவளை கொன்னவன் என்ன ஏன் கொல்ல வரணும்? தைரியமா இரு, ஒன்றும் ஆகாது. ரிலாக்ஸ், கொஞ்ச நேரம் படு. அவளை படுக்கை அறைக்குள் அழைத்து வந்தான். அர்ச்சனா இயல்பாக பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே வந்து அதை சாத்தின மறு வினாடி அவள் கழுத்தில் விழுந்தது கம்பி சுருக்கு. கத்தக்கூட அவகாசமில்லாமல் அவள் துடிக்க துடிக்க இறந்து போனாள். சரிந்து விழுந்தாள். கணபதிராம் இறை வேட்டையாடும் புலி போல வெறித்த கண்களுடன் அவளை பார்த்தான். சாரி என்றான். நீ தப்பு செஞ்ச, தண்டிச்சேன். எவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச நீ, செய்யலாமா? சாரிம்மா என்றான் வாய்விட்டு மெதுவாக. கதவை லேசாக திறந்து எட்டி பார்த்தபோது அர்ச்சனாவின் கணவன் சிவராஜ் இவனுக்கு முதுகு காட்டி உடைமாற்றி கொண்டிருக்க சரேல் என்று ஒரே பாய்ச்சலாக, ஆனால் பாத ஓசை இல்லாமல் வெளியேறி அறையை விட்டு நழுவினான். வாசல் கதவை சத்தமின்றி திறந்து சாலைக்கு வந்தபோது அர்ச்சனா என்று சிவராஜ் கதரும் ஓசை கேட்டது. கணபதிராம் விரைவாக நடந்து தன் ஸ்கூட்டரை அடைந்து வேகமாய் புறப்பட்டான். அத்தியாயம் 21. ஒரு முன்னர் நடந்த கதை. திவ்யாமூர்த்தியின் கிளினிக், 7ஆம் நம்பர் அறை. தாடியோடு கணபதிராம் அந்த அறைக்கு செல்லும் ஒவ்வொருவரையும் பிடித்து நிறுத்தி, சார், இந்த ரூம்ல தான் அனு தூக்கு போட்டுக்கிட்டா. ஏன்? கர்ப்பம் களைஞ்சு போச்சு, அதனால. கோழை, செத்துட்டா. அனு சார், என் பொண்டாட்டி சார், அழகா இருப்பா சார். பையன்தான் பிறப்பான்னு சொன்னா சார். நான் பந்தயம் கட்டினேன் சார், பொய்யா போச்சு. தோத்தது 2 பேரும் என்று சொல்ல நர்ஸ் டாக்டரிடம் வந்தாள். டாக்டர், அந்த கணபதிராம் தினம் இங்க வந்து கலாட்டா பண்றாரு. பொண்டாட்டி தூக்கு போட்டுக்கிட்டதுல மூளை சிதைஞ்சு போய் தான் பேசுறாருனாலும் மற்ற பேஷண்ட்ஸுக்கும் விசிட்டர்ஸுக்கும் தொல்லையா இருக்கு. தினம் வந்துடுறாரு. அப்படியா? ஏன் என்கிட்ட சொல்லல? அவரை இங்க கூட்டிட்டு வா, நான் பக்குவமா பேசுறேன். கணபதிராம் டாக்டரின் அறைக்குள் அழைத்து வரப்பட்டான். நீ போ, நான் சொல்லிக்கிறேன் என்றார் டாக்டர். கணபதிராம், உட்காருங்க. இதோ பாருங்க, உங்க சோகம் பெருசு, ரொம்ப பெருசு. ஆனா கரு களைஞ்சு போனது எதேச்சையா விதிப்படி நடந்தது. அதே சமயம் குழந்தை இப்ப வேணாம்னு எவ்வளவு பேர் இங்க வர்றாங்க தெரியுமா? எவ்வளவு பேருக்கு நானே அதிகாரப்பூர்வமா புருஷன் சம்மதத்தோட கர்ப்பம் களைச்சிருக்கேன் தெரியுமா? உதாரணமா இதோ பாருங்க, இன்னைக்கு காலையில இந்த 3 பேருக்கு குழந்தை வேணாம்னு வந்ததால நான் தான் டிஎன்சி செஞ்சேன். டாக்டர் காட்டிய லெட்ஜரில் அந்த விலாசங்களையே வெறித்தான் கணபதிராம். எதுக்காக சொல்றேன்னா, இங்க ஆஸ்பத்திரியில ஏதோ தப்பு நடந்து அதனாலதான் கரு களைஞ்சதா நினைக்க வேணாம். அனு தற்கொலை செஞ்சுக்கிட்டது மடத்தனம். அதுக்காக நீங்க இங்க தினம் வர்றதும் எல்லார்கிட்டையும் உங்க கதையை சொல்லி தொல்லை தரதும் தப்பு, புரிஞ்சுதா? மௌனமாக தலையாட்டினான். இன்டர்காம் அழைத்தது. எடுத்து பேசி, அப்படியா, இதோ வரேன் என்றவள், சமத்தா வீட்டுக்கு போங்க, இனி இங்கே வராதிங்க என்று விட்டு வெளியேறினாள். கணபதிராம் அந்த 3 விலாசங்களை வெறித்தான். பாவிகளே, என் மனைவி குழந்தை தங்கவில்லையே என்று தற்கொலை செய்து கொண்டால், உங்களுக்கு குழந்தை வேண்டாம் என்று அந்த பிஞ்சு உயிர்களை கொலையா செய்தீர்கள்? ராட்சசிகளே, உங்களை! பற்களை கடித்தான் கணபதிராம். அந்த 3 விலாசங்களை கிழித்து எடுத்துக்கொண்டான். புறப்பட்டான் புதிய தீர்மானங்களுடன். அத்தியாயம் 22. தயாளன் அஞ்சனா தன் கணவன் ரமேஷுடன் இருந்த குடும்ப போட்டோவை எடுத்துக்கொண்டு மீண்டும் அர்ச்சனா வீட்டுக்கு வந்தபோது அங்கே கூட்டம் கூட்டம், பதட்டம். ஏரியா இன்ஸ்பெக்டர் குழுவோடு வந்திருந்தார். தனியாய் அழுது கொண்டிருந்த சிவராஜை சமாதானப்படுத்தி புகைப்படம் காட்டினார் தயாளன். சார், இவரை நான் பார்த்துருக்கேன். எங்க எங்க? திவ்யாமூர்த்தி டாக்டரோட கிளினிக்ல. அஞ்சனாவுக்கு டெர்மினேஷன் பண்ணிக்கிட்டோம். அப்போ இவர் தன் மனைவிக்கு கருக்கலைப்பு செய்ய வந்திருந்தாரு. இவங்க பேர் தான் அஞ்சனாவா? தயாளன் தாமதிக்காமல்,
உடனே திவ்யாமூர்த்தி கிளினிக் வந்தார். விவரங்களை சொன்னார். ஒருவேளை என்று யோசித்த டாக்டர், அன்னைக்கு லெட்ஜர்ல விலாசங்கள் கிழிச்சிருந்தப்பவே எங்களுக்கு குழப்பம். எஸ் சார், இந்த கொலைகளை அந்த கணபதிராம் செஞ்சிருக்கலாம். யார் கணபதிராம்? டாக்டர் விவரித்தார். விலாசம் கொடுத்தார். அந்த விலாசத்தில் படையோடு விரைந்த போது பேந்த விழித்த கணபதிராம் மாட்டிக்கொண்டான். இன்னும் ஒரு கொலை பாக்கி இருக்கே என்றான். சிரித்தான். நான் தப்பு செய்யல. தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை தந்தேன். பிஞ்சு உயிரை கொல்லலாமா? அதுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். என்ன காரணமா இருந்தாலும் தப்பு. அனு செத்தாலே, ஏன் குழந்தைக்காக. அதனாலதான் தேடி தேடி கொன்னேன் என்று சிரித்தான். ஆனா அவங்க பாவம் என்று திடீரென்று அழுதான் கணபதிராம். விடுதலை செய்யப்பட்ட தனபால் நன்றி என்று தயாளனுக்கு கை கூப்பினான். இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் முறைப்பாக தயாளனை பார்த்தார். ரொம்ப இழிக்க வேணாம், கொஞ்சம் ஸ்லிப் பண்ணிட்டேன், இல்லைன்னா நானே இந்த கணபதிராம பிடிச்சிருப்பேன் என்றார். நிச்சயமா சார், உங்க திறமை யாருக்கு வரும் என்றார் தயாளன் பவ்யமாக. முற்றும்.